அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் ஆமன்து பில்லாஹி சும்மஸ்தகிம். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கொள்கை உறுதி என்கின்ற தலைப்பு இந்த மார்க்க விளக்க கூட்டத்திலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக எந்த ஒரு மனிதனிடத்திலுமே இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு உறுதிப்பாடு. உறுதி இல்லாத மனிதன் உருப்படியற்றவனாக இருப்பான். உலகத்தில் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அதை தேர்வு செய்யக்கூடிய மனிதன் தெளிவான நிலையான மனநிலை கொண்டவனாக இருந்தால்தான் அவனால் மிகச்சரியாக பயணிக்கவும் முடியும். அவனை நம்பி அவனை சார்ந்தவர்களும் பயணிக்க முடியும். ஒரு மாப்பிள்ளைய தேடுறாங்க. மாப்பிள்ளை எப்படி படிச்சிருக்காரா? ஏதோ படிச்சிருக்கிறாரு. வேலைக்கு போறாரா? ஏதோ போய்கிட்டு இருக்கிறாரு. என்ன வேலை பார்க்கிறாரு? ஏதோ வேலை பார்க்கிறாரு. கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா வச்சு பார்த்துக்குவாரா? பார்க்கலாம். இப்படி சொன்னா இந்த மாப்பிள்ளைக்காவது பொண்ணு கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டோம். ஏன்? அவன் ஆள் ஸ்டடி இல்லைங்க. இல்லையே, நல்லா நிற்கிறாரு, நடக்கிறாரு, ஆள் வாட்ட சட்டம், அந்த ஸ்டடி இல்லை, மன உறுதி இல்லைங்க. அதே மாதிரி இந்த பதில ஒருத்தன் சொல்றானே, அவனையே நம்ம உருப்படி இல்லைன்றோம். என்ன சரியான ஒரு ரெஸ்பான்ஸே இல்லையே, இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி நீண்டகால அறுவடையான ஒரு வாழ்க்கை, அந்த திருமண வாழ்க்கைக்கு உறுதி அற்றவர்களை நம்ம தேர்வு செய்ய மாட்டோம். ஒரு இடத்துல போய் வேலைக்கு சேர போகக்கூடியவன்ட்ட முதலாளி கேட்கிறாரு, என்னடா நல்லா வேலை பார்ப்பியா? பார்க்கலாம். ஒரு வருஷம் வேலை பார்ப்பியா? பார்ப்போம், முடிஞ்சா பார்க்கறேன் அப்படிங்கிறாரு. சரி, வாங்க சொல்றாங்க. முடிச்சதுக்கு பிறகு தொடரும்.
அஸ்ஸலாமு அலைக்கும். மனிதனிடத்திலும் உறுதிப்பாடு இருக்கிறதான்னு பார்ப்பாங்க. அந்த உறுதி இல்லைன்னு வைங்க, யாரும் யாரையும் நம்ப முடியாது, அந்த வாழ்க்கை இயங்காது. அப்ப வேலைக்கு போகக்கூடிய ஒருத்தன்ட்ட முதலாளி கேட்கிறாரு, கரெக்டா வேலைக்கு வந்துருவியா? பார்க்கலாம். நேரங்காலமா வந்துருவியா? பார்ப்போம், முயற்சி செய்யறேன். வேலையெல்லாம் நல்லா சுறுசுறுப்பா செய்வியா? யோசிப்போம். இப்படின்னு சொன்னா, அப்படி இருக்கும் பொழுது அவனை வேலைக்கு வைக்க நாடுவாங்களா? யாராவது நினைப்பாங்களா? அல்லது முதலாளி மாசமான எவ்வளவு சம்பளம் தருவீங்க, இப்போதைக்கு வேலை பாருங்க, நம்ம கடை எப்படி போகுதுன்னு தெரியல, அப்படி பார்ப்போம். இல்லைங்க, எவ்வளோ நேரம் வரைக்கும் நான் வேலை பார்க்கணும், இருக்கிற வரைக்கும் பாருங்க, இல்லாட்டி போயிருங்க. இல்லை வருமானம்லாம் எப்படி இருக்கும், ஏதோ வர வரைக்கும் பார்ப்போம், இல்லாட்டி இழுத்து மூடிடுவோம். இப்படின்னு கடை உருப்பிடுமா? இந்த லட்சணத்தில் இருக்கக்கூடிய யாரையுமே மக்கள் நம்ப மாட்டார்கள். அப்போ எந்த ஒரு கட்டத்திலையுமே ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான அடிப்படை உறுதிப்பாடு இருக்கணும், ஸ்டடி இருக்கணும். தகப்பன் ஒரு குடும்ப தலைவர்கிட்ட ஒரு நிலையில் உறுதிப்பாடு இருக்கணும். தன்னுடைய பிள்ளைகளை என்ன படிக்க வைக்கலாம், எங்க படிக்க வைக்கலாம், எப்படி படிக்க வைக்கலாம், பொருளாதார திட்டமிடல் என்ன, குடும்பத்தை வழிநடத்துவது எப்படி என்கிற நிலைப்பாட்டில் அவர் உறுதியா இருக்கணும். எல்லா நிலைகளிலுமே மனிதனுக்கு தேவையான மிக முக்கியமான அம்சம் அந்த உறுதிப்பாடு. அதுல இந்த உறுதிப்பாடுகள் இருந்தால்தான் இந்த உலகத்தில் அவனால் மிகச் சரியாக சீராக பயணிக்க முடியும். அதே நேரத்தில் இந்த உலகத்தில் நல்லதொரு பயணத்தை வைத்ததோடு நாளை மறுமையில் மகத்தான வெற்றியை அவன் அடைய வேண்டும் என்று சொன்னால் அவன் கொள்கையிலே உறுதி உள்ளவனாக இருக்க வேண்டும். அது என்ன கொள்கை? அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு கொள்கையாக, அல்லாஹுடைய திருப்தியை பெற்றுத்தருகின்ற கொள்கையாக, அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளாகாத கொள்கையாக, நேரான வழியை நம்மை நேரான வழியில் பயணிக்க செய்கிற கொள்கையாக இருக்க வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு வக்து தொழுகையிலுமே கேட்கின்றோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா நேரான பாதையில் எங்களை நடத்துவாயாக. கேட்கிறோமா இல்லையா? உறுதியான வழியிலே எங்களை வழி நடத்துவாயாக. உடைந்து விடாத, சிதைந்து விடாத, திசை மாறாத உறுதிமிக்க பயணத்தில் எங்களை வழிநடத்துவாயாக என்று கேட்கிறோம். சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், அந்த வழி, அந்த கொள்கை நீ அருள் புரிந்த வழி, அதுதான் மிகச் சரியான வழி. கைரில் மக்லூபி அலைஹிம், அந்த வழியை பின்பற்றக்கூடியவர்கள் உன்னுடைய கோபத்திற்கு ஆளாக மாட்டார்கள். வலல்லாலின், அந்த வழியை பின்பற்றி நடப்பவர்கள் வழிகெட்டு போக மாட்டார்கள். வழிகெடாத நேரான பாதையில் இருக்கிற, உன் கோபத்திற்கு ஆளாகாத, உன் விருப்பத்தை பெற்று தருகின்ற பாதையில் எங்களை வழி நடத்துவாயாக என்று நம்ம கேட்கிறோமே. எதை கேட்கிறோம்? உறுதியான வழியை கேட்கிறோம், நிலையான வழியை கேட்கிறோம். அந்த நிலையான வழியை நோக்கிய பயணத்திலே நாம் நீடித்திருக்க வேண்டும், நிலை குலையாமல் இருக்க வேண்டும், உறுதிப்பாட்டோடு இருக்க வேண்டும், இறுதி வரைக்கும் இருக்க வேண்டும். அதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை அறிவுரை. நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, குல்லி ஃபில் இஸ்லாமி, இஸ்லாத்திலே எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். லா அஸ்அலுஹு அஹதன் கைரக், நீங்க அந்த விஷயத்தை சொல்லிட்டீங்கன்னா அதை ஏற்று என் வாழ்வில் நடக்கிற பொழுது அது குறித்து நான் வேற யார்கிட்டையும் கருத்து கேட்க மாட்டேன். எனக்கு அப்படி ஒரு விஷயத்தை சொல்லுங்க, வேற யார்கிட்டையும் எதையும் கேட்க தேவையில்லைங்கிற அளவுல பரிபூர்ணமான ஒரு விஷயத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல் ஆமன்து பில்லாஹ், நான் அல்லாஹுவை நம்பினேன் என்று சொல். சும்மஸ்தகிம், அதுல உறுதியா இருந்துக்க. இதுதான் இஸ்லாம்.
இஸ்லாத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வேண்டிய ஒரு கருத்தை, உலகத்துல வேறு யாரும் சொல்ல தேவையில்லாத விஷயத்தை அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ்வை நம்புனேன்னு சொல்லு, அதுல உறுதியா இருந்துக்க. இதுதான் இஸ்லாத்தின் மிக அடிப்படையான முக்கியமான விஷயம். என்ன? ஏற்றோம் என்பதை விட அதன் வழியிலேயே இறந்தோம் என்பதுதான் முக்கியம். அல்லாஹ் தன் திருமறையிலே குறிப்பிடுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். எப்படி? ஹக்க துகாத்திஹி, அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணித்து விடாதீர்கள். இறுதி வரைக்கும் அந்த இறை நம்பிக்கையோடு இருங்க, இறுதி வரைக்கும் இறையச்சத்தோடு இருங்க, இறுதி வரைக்கும் முஸ்லிம்களாக இருந்து விடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய பார்வை என்ன தெரியுமா? அல்லாஹ் மனிதனுக்கு சொர்க்கத்தை வழங்குவது எதன் அடிப்படையில் தெரியுமா? ஒருவன் இந்த கொள்கையை ஏற்றான் என்பதை விட, ஒருவன் இந்த கொள்கைக்காக பல்வேறு தியாகங்கள் செய்திருக்கிறான் என்பதை விட, அந்த கொள்கையிலேயே மரணித்தான் என்பதுதான் அல்லாஹ்வுடைய பார்வை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுக்கு நன்மைகள் எப்படி எழுதப்படுகிறது, அந்த நன்மைகள் எப்படி வழங்கப்படுகிறது என்பதை பற்றி சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், இன்னமல் ஆமாலு பின்னியாத், எல்லா செயல்களும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. எந்த செயலாக இருந்தாலும் சரி, அவன் எண்ணங்களின் வெளிப்பாடாகத்தான் இருக்கின்றன. ஓ இன்னமாலி குல்லிம்ரிம் மானவா, ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு எண்ணியதே கிடைக்கிறது. ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இல துன்யா, மக்கமா நகரத்திலிருந்து இஸ்லாத்தை சரிவர ஏற்று செயல்படுத்த முடியாத நெருக்கடியிலே இருந்த சஹாபாக்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். அந்த ஹிஜ்ரத் சென்ற சஹாபாக்களை பார்த்து நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இல துன்யா, இந்த ஹிஜ்ரத் யாருக்கு துன்யாவை நாடி இந்த உலக ஆதாயத்தை எதிர்பார்த்து இருந்திருக்கிறதோ, யுசிபுஹா, அந்த உலக ஆதாயத்தை அவர் அடைந்து கொள்வார். அவ் இம்ரஅத்தின் என்கியுஹா, அல்லது இந்த ஹிஜ்ரத் ஒரு பெண்ணுக்காக இருக்குமானால் திருமணம் முடித்துக் கொள்வார். ஃபஹிஜ்ரத்துஹு இலா மஹாஜர இலை, எதை நோக்கி ஹிஜ்ரத் செய்தாரோ அது அவருக்கு கிடைத்து விட்டது. ரசூலுல்லாஹ் இதிலிருந்து என்ன சொல்கிறார்கள்? உங்களுடைய நியத்து சரியா இருக்க வேண்டும், எண்ணம் சரியாக இருக்க வேண்டும். நாம் செய்கின்ற தியாகங்கள், நாம் செய்கின்ற செலவினங்கள், நாம் செய்கின்ற உழைப்புகள் அத்தனையுமே தூய உள்ளத்தோடு இறைவனின் திருப்தியை நாடியவாறு இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் உலக ஆதாயத்தை எதிர்நோக்கி இருக்குமானால் அது அவனுக்கு கிடைக்கும், ஆனால் மறுமையில கிடைக்காது. அந்த அடிப்படையை மக்களுக்கு விளக்கினார்கள். அதே நேரத்தில் ஒருவன் பல்வேறு தியாகங்கள் புரிந்தான் என்ற காரணத்தினால் அவன் சொர்க்கவாசி ஆயிர முடியுமா? பல்வேறு வகையிலே பொருளாதாரத்தை வாரி வழங்கி இருக்கிறான் என்பதால் அவன் சுவனத்திற்கு அதிபதியாக ஆக முடியுமா? முடியாது. அவன் இறுதி காலம் வரைக்கும் இந்த மார்க்கத்தில் நிலைத்தவனாக இருக்கணும், இறுதி மூச்சு வரைக்கும் ஈமானோடு பயணிக்கணும். அப்பொழுதுதான் அவனுக்கு மறுமையில் மகத்தான வெற்றி கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஒருவர் யுத்த களத்திலே பங்கேற்கிறார். மனிதன் செய்யக்கூடிய தியாகத்திலே மிக உச்சபட்சமான தியாகம் எது? உயிரை கொடுப்பது. உயிரை கொடுப்பதை தாண்டி ஒன்று இருக்குமா? இருக்காது. பொருளாதாரத்தை விட உயிரை இழந்தான் வைங்க, இந்த தியாகத்தை விட வேற எந்த தியாகமும் பெருசு கிடையாது. அந்த மனிதன் செய்கிற தியாகத்திலே மிக உச்சபட்சமான தியாகம் அந்த உயிர் தியாகம். அந்த உயிர் தியாகத்திலே ஈடுபடுவதற்காக யுத்தத்தை சந்திக்கின்ற சஹாபாக்கள், ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறார்? எதிரிகளை வீழ்த்தி கொண்டிருக்கிறார். அதை பார்த்து இன்னொரு நபித்தோழர் சொல்கிறார், இவர் சொர்க்கவாதின்றார். ஏன்? போர்க்களத்திலே எதிரிகளை வீழ்த்துவதற்கு
சத்தியத்திற்காக வேண்டி சங்கமித்து வந்திருக்கின்ற சஹாபாக்கள், எதிரிகளை வீழ்த்துவதற்காக வந்திருப்பவர்கள், அந்த நேரத்திலே சொர்க்கத்தின் வாசனையை நுகர்பவர்கள், அந்த நேரத்திலே கொல்லப்பட்டால் உடனடியாக சொர்க்கத்தில் நுழைபவர்கள். அதான அந்த நேரத்தில் சஹாபி ஒருத்தர் பார்த்து சொன்னாரு, இன்னஹூமின் அஹ்லில் ஜன்னா, இவர் சொர்க்கவாசின்றார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ அப்படி சொல்லாத, அவர் நரகவாசின்றார். யார? 5 வேளை தொழுகாத, பள்ளி பக்கம் எட்டி கூட பார்க்காத ஒருத்தனையா? ரமலான்ல நோன்பு வைக்கணும் என்றாலே என்னவென்று தெரியாமல் இருக்கிறானே அவனா? மார்க்க வரம்புகளில் எதையும் பேணாதவனா? மார்க்கம் தடை செய்த பல்வேறு காரியத்தில் ஈடுபட்டவனையா சொன்னார்கள்? இல்லை. போர் களத்திலே, யுத்த களத்திலே, இரத்த வெள்ளத்திலே பங்காற்றியவன், எதிரிகளுடைய வாளுக்கும் ஈட்டிக்கும் இரையாகின்ற நிலைக்கு போவன், உயிரையே இழக்க துணிந்தவன், அவனுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீத் என்று சொன்னார்களே, அந்த இடத்தில் இருந்த ஒருவரை தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், சொர்க்கவாசின்னு சொல்லாத, அவர் நரகவாசினார். அவர் இஸ்லாத்திற்காக வேண்டி எல்லா தியாகத்தையும் செய்ய களம் கண்டு விட்டார். ஆனாலும் இன்னும் அவர் இறக்கல. இறப்பதற்கு முன்னால் சொர்க்கவாசின்னு சொல்றையே, ஆனால் இவர் நரகவாசின் தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு செய்தி வந்திருக்கிறது. நபித்தோழர் என்ன செய்தார்? நரகவாசியா? என்னடா இது? நபிகள் நாயகம் ஒருவரை நரகவாசி என்று சொன்னால் அது பொய்யாகாது. ஏன்? நபிகள் நாயகம் தன் இச்சைப்படி பேச மாட்டார். ஒமா யன்திகு அனில் ஹவா, அவர் தன்னுடைய மனம் போன போக்கில் பேசுபவர் அல்ல. இன் ஹுவ இல்லா வஹீ யுஹா, இறைவன் புறத்திலிருந்து வந்த செய்தியைத்தான் அவர் சொல்வார். அப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னால் தானே நடக்கும், அதுதானே உண்மை. அப்படி இருக்கும்போது இவர் நரகவாசினாங்களே, இவர் போரிட்டுக்கிட்டு இருக்கிறாரே என்று பார்க்கிறார். ஒரு கட்டத்தில் என்ன ஆகிறதுனா, எதிரி இவருடைய கரத்திலே ஈட்டியால் தாக்கி விடுகிறான். வலி தாங்க முடியல. என்ன செய்யறாரு? இவர் ஒரு ஈட்டியை திருப்பி வைத்து விட்டு அதன் மேல் விழுந்து தற்கொலை செய்து விட்டார். தற்கொலை செய்தவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை ஹராமாக்குறான். ஒரு கட்டத்தில் தற்கொலை செய்து இறந்து போனவரை பார்த்து நபிகள் நாயகம் சொன்னார்கள், இவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான், இந்த அடியான் அவசரப்பட்டு விட்டான் என்றார்களே, அந்த வேலையை அவர் செய்து விட்டார். உடனே இந்த சஹாபி, நபிகள் நாயகம் இறைவனின் தூதர் தான், ஏன் இறைவனிடமிருந்து என்ன செய்தியை பெற்றார்களோ, எதை நமக்கு சொன்னார்களோ அது வல்லவா நடந்திருக்கிறது. நபிகள் நாயகத்திடம் போய் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் இறைவனின் தூதர் தான் என்பதை நான் உறுதியா நம்புறேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் தனக்கும் சொர்க்கத்திற்கும் இடையிலே ஒரு ஜான் அளவுதான் இருக்கும், அவ்வளவு தூரம் நெருங்கி விடுவான், அவ்வளவு தூரம் பயணித்து விடுவான், அவ்வளவு தூரம் கடந்து விடுவான். ஆனால் சொர்க்கவாசி ஆயிர முடியுமா? முடியாது. திடீரென்று நரகத்திற்குரிய ஒரு காரியத்தை செய்து அவன் நரகவாசி ஆயிடுவான். ஒரு மனிதன் நரகத்திற்கும் தனக்கும் இடையில ஒரு ஜான் அளவு இருக்கிற அளவிற்கு எல்லா பாவத்தையும் செஞ்சவன், மக்கள்லாம் இவன்லாம் நரகவாசின்னு சொல்ற அளவுக்கு போனவன், கடைசி நிலையில சுவனத்திற்குரிய காரியத்தை செய்து இந்த பக்கம் திரும்பிடுறான். அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு பிறகு சொன்னார்கள், அல் அமாலு பில் ஹவாத்திம், எல்லா செயல்களும் இறுதி முடிவுகளை கொண்டு தீர்மானிக்கப்படுகின்றன. இறுதி முடிவு என்னன்னு அல்லாஹ் பார்ப்பான். எப்படி வாழ்ந்தான் என்பதை விட எப்படி வீழ்ந்தான் என்பதுதான் அல்லாஹ் பார்ப்பான். எப்படி நடந்தான் என்பதை விட எப்படி தன்னுடைய இறுதி கட்டத்தில் இருந்தான் என்பதுதான் பார்ப்பான். அந்த இறுதி கட்டம் வரைக்கும் நம்மிடத்தில் கொள்கை இருக்க வேண்டும் என்றால் அதில் நாம் உறுதியோடு இருந்தால்தான் இருக்க முடியும். யார் கொள்கையிலே இறுதி காலம் வரை உறுதியோடு பயணிக்கிறார்களோ அவர்கள்தான் சொர்க்கவாசி. அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு, யார் அல்லாஹுதான் எங்கள் இறைவன் என்று சொல்லி சும்மஸ்தகாமு அதிலே உறுதியோடு இருக்கிறார்களோ, சொன்னா மட்டும் பத்தாது, அதிலே உறுதியோடு இருக்கிறார்களோ,
தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்களிடத்திலே வானவர்கள் இறங்கி வருவார்கள். அவர்கள்ட்ட வானவர்கள் இறங்குவார்கள். என்ன சொல்வார்கள் தெரியுமா? அல்லா தகாஃபு, பயப்படாத, வலா தஹ்சனு, நீங்கள் கவலைப்படாதீர்கள், வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்கிறது, நற்செய்தி பெறுங்கள். நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆஹிரா, இந்த உலகத்திலும் மறுமையிலும் நாங்கள் உங்கள் தோழர்களாக இருப்போம் என்று சொல்லி அந்த வானவர்கள் ஆறுதல் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். யாருக்கு? யார் இறைவன் தான் என்னை படைத்தவன் என்று நம்பி அதிலே உறுதியோடு இருக்கிறானோ அவர்களிடத்திலே வானவர்கள் இறங்கி ஆறுதல் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், நற்செய்தி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இப்ப நாம அல்லாஹுதான் இறைவன் என்று ஏற்றிருக்கிறோம் வைங்க, உடனே நம்ம வானவரை பார்க்க முடியுமா? வானவர் நமக்கு நற்செய்தி சொல்றது கேக்குதா? கேட்கல. அப்படின்னா நம்ம அல்லாஹ்வை நம்பலன்னு அர்த்தமா? யாரிடத்திலும் வானவர் பேசுவது கேட்காது. அல்லாஹ் இதிலிருந்து என்ன சொல்கிறான் என்றால், யார் அல்லாஹுதான் தன் இறைவன் என்று ஏற்றுக்கொண்டானோ, அதிலே உறுதியோடு பயணிக்கிறானோ, அவனிடத்திலே வானவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், நீ தைரியமா பயணம் செய். உலகத்தில் யாரும் உனக்கு உடந்தையாக வராவிட்டாலும் பரவாயில்லை, யார் உன்னை எதிர்த்தாலும் பரவாயில்லை, உன்னுடைய பிள்ளையே உனக்கு எதிரியாக வந்து நின்றாலும் பரவாயில்லை, உன்னுடைய பெற்றோரே உனக்கு நேர் எதிராக களம் கண்டாலும் பரவாயில்லை, ஒட்டுமொத்த ஊரே எதிர்த்து நின்றாலும் பரவாயில்லை, வானவர்கள் உன்னோடு இருக்கிறார்கள். இந்த உலகத்திலும் உனக்கு பக்கபலமாக இருப்பார்கள், மறுமையிலும் அவர்கள் உனக்கு பக்கபலமாக இருப்பார்கள், நீ தைரியமாக பயணம் செய் என்று அல்லாஹ் நமக்கு வழங்குகிற ஆறுதல் அது. அப்ப இந்த மார்க்கத்தில் உறுதியோடு இருப்போமையானால், இந்த மார்க்கத்தில் நாம் நீடித்திருப்போமையானால் அவ்வளவு சிரமம் ஏற்படுமோ, அவ்வளவு சங்கடங்கள் ஏற்படுமோ, அவ்வளவு கஷ்டங்கள் ஏற்படுமோ என்கிற ஒரு கேள்வி வரும். கண்டிப்பாக ஏற்படும், ஏற்படாமல் இருக்காது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அதை ஏற்றுக்கொண்டவர்கள் எளிதில் சுவனம் செல்ல முடியாது. சிரமத்தில் தான் சுவனம் இருக்கிறது, சிரமங்களில் தான் சுவனம் என்கிற பரிசு இருக்கிறது. அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யதிக்கும் மஸலுல்லதீன கலௌ மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்கள் பட்ட வேதனைகளை துன்பங்களை சந்திக்காமல் நீங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போகலாம் நினைக்கிறீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். உங்களுக்கு முன் சென்ற மக்களுக்கு என்னென்ன துன்பங்கள் வந்ததோ அந்த மாதிரி துன்பங்களை நீங்களும் அடையாமல், அவர்கள் துன்பத்தை எதிர்கொண்டது போன்ற துன்பத்தை எதிர்கொள்ளாமல் சொர்க்கத்துக்கு போயிடலாம் நினைக்கிறீங்களா? மஸ்ஸத்துஹுமுல் பௌசாவு, உங்களுக்கு முன் சென்ற மக்கள் அல்லாஹுதான் எங்கள் இறைவன் என்று சொன்னதற்காக பல துன்பங்களை எதிர்கொண்டார்கள், அவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டது. வல்லர்ராவு, எத்தனையோ தீங்குகளை விளைவித்தார்கள், அதை சந்தித்தார்கள். வசுல்சிலு, அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள், இங்கும் அங்குமாக அலைகழிக்கப்பட்டார்கள், அவர்கள் தடுமாற்றத்திற்கெல்லாம் அவர்கள் தள்ளப்பட்டார்கள், அவர்களுக்கு நிலையில்லாத ஒரு வாழ்க்கை இருந்தது, நிலையில்லாத ஒரு இடம் இருந்தது, அந்த மாதிரி எல்லாம் துன்பத்திற்கு ஆளானார்கள். எந்த அளவிற்கு என்றால் ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனுமாகும், அவர்களோடு இருக்கிற தூதரும் கேட்கிறார், தூதரோடு இருக்கின்ற தோழர்களும் கேட்டார்கள், மத்தா நஸ்ருல்லா, அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும்? அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்காதா? பயங்கரமான சிரமமா இருக்கிறதே, பயங்கரமான துன்பமா இருக்கிறதே, இவ்வளவு கொடுமைப்படுத்துகிறார்களே, இவ்வளவு நம்மை அலைக்கழிக்கிறார்களே என்று தூதரும் சேர்ந்து கேட்கிற அளவிற்கு கஷ்டப்பட்டார்கள். தூதருக்கும் இறைவனுக்கும் இடையிலான வகி இறை செய்தி தொடர்பு இருக்கு. இருந்த நேரத்தில் கூட அந்த தூதர்களே கேட்டார்கள், இறைவா உதவி கிடைக்காதா என்று கேட்டார்கள். அவ்வளவு கஷ்டங்களை பட்டார்களே, அதையெல்லாம் சந்திக்காம நீங்க சொர்க்கத்துக்கு போலான்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அவர்கள் சந்தித்த ஏராளமான சங்கடங்கள்ல ஒரு துளி கூட வராம நாம டைரக்டா சொர்க்கத்துக்கு போலான்னு நினைத்தோமே, ஆனால் அது கிடைக்குமா? சிரமத்தில் தான் இந்த சுவனம் இருக்கிறது.
பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அதுதான் நாம் உறுதிமிக்கவர்கள் என்பதை உரசி பார்ப்பதற்கான அடிப்படை. ஒருத்தர் ஸ்ட்ராங்கான ஆள், ரொம்ப உறுதியான ஆள், அவர் ரொம்ப ஸ்டடியான ஆள் என்று சொல்வார்களே, ஆனால் அதற்கு என்ன அடையாளம்? அவனை யார் எதிர்கொண்டாலும் அவன் சாய மாட்டான், வீழ்ந்து விட மாட்டான், அவன் துணிந்து நிற்பான் என்று சொல்வோமே, அதை வைத்துத்தான் சொல்வோம். ஒரு மரம் ஸ்ட்ராங்கா இருக்குது, இது ஸ்ட்ராங்கான மரம்னு எப்ப சொல்லுவோம்? பார்த்த உடனே சொல்ல முடியாது. எங்க ஊர்ல புயல் வந்துச்சுங்க, இந்த மரம் சாயலைங்க. எங்க ஊர்ல திடீர்னு மழை வந்துச்சுங்க, கடுமையான காத்துங்க, இந்த மரம் ஒண்ணுமே ஆவலிங்க, பயங்கரமான ஸ்ட்ராங் அப்படிம்போம்ல. எதிர்ப்புகள், அதற்கான எதிர்வினைகள் நடக்கின்ற பொழுதும் கூட அதை எதிர்கொள்ளக்கூடிய திராணி இருக்கக்கூடியதற்குத்தான் சொல்லுவோம் உறுதியானது என்று. நம்மிடத்தில் இறைவனுடைய நம்பிக்கையிலே உறுதி இருக்கிறதா, கொள்கையிலே உறுதி இருக்கிறதா என்பதை உரசி பார்ப்பதற்கான அளவுகோல் என்ன? நம்முடைய வாழ்க்கையில சோதனை வரணும், வராம இருந்தா தெரியாது, வந்தாதான் தெரியும். அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான், வல நப்லுவன்னக்கும் பிஷையின், எதையாவது ஒன்றை கொடுத்து உங்களை சோதிச்சுக்கிட்டே இருப்போம். சோதிக்கப்படாமல் சொர்க்கம் கிடையாது. எதையாவது ஒன்றை கொடுத்து உங்களை சோதிப்போம். மினல் ஹவுஃபி, அது பயமாகவும் இருக்கலாம். பலதரப்பட்ட பயம் பதட்டங்களாலும் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். அச்சுறுத்தல்களால் சோதிக்கப்படுவீர்கள். உருட்டல் மிரட்டல்களால் சோதிக்கப்படுவீர்கள். பல்வேறு தாக்குதல்களை பற்றிய எச்சரிக்கைகளால் சோதிக்கப்படுவீர்கள். பயம்னா சாதாரண பயமா? ஒரு மனிதனுக்கு பலதரப்பட்ட பயங்கள் இருக்கிறது இல்லையா? நாம் இந்த கொள்கையை ஏற்றுக்கிறோம், இந்த கொள்கையின்படி நடக்கிறோம், இந்த கொள்கை பிறருக்கு சொல்றோம். அவர் அடிச்சுட்டாருனா, இவர் அடிச்சுட்டாருனா, அவர் எதிர்த்துட்டாருனா, இவர் நம்மளை கொன்னுட்டாருனா, இப்படிப்பட்ட பாதிப்பு வந்துச்சுன்னா என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்கிற பதட்டம் இருக்கிறதே, இது சோதனை. என்னானாலும் பரவாயில்ல, வாடா பார்க்கலாம் என்பது துணிச்சல். அல்லாஹ் சோதிப்பான். வல் ஜூ, பசியின் மூலம் சோதிப்பான். பொருளாதாரம் உங்களுக்கு இல்லை, வறுமையின் பிடியில் இருக்கிறீர்கள், வறுமையிலே தாண்டவம் ஆடுகிற பொழுது என்ன செய்கிறீர்கள் என்று அல்லாஹ் பார்ப்பான். இந்த மார்க்கத்தில் உறுதியோடு இருக்கிறீர்களா? இறை சட்டத்தில் உறுதியோடு இருக்கிறீர்களா? ஹலால் ஹராமை அந்த இடத்திலே பேணிக்கையோடு நடக்கிறீர்களா என்று அல்லாஹ் பார்ப்பான். வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், உயிர் சேதங்கள், உயிர் இழப்பினால் அல்லாஹ் உங்களை சோதிப்பான். பொருளாதார இழப்பினால் சோதிப்பான். உங்களுடைய விளைச்சல்களின் சேதத்தால் சோதிப்பான். ஓ பஷ்ஷிரி சாபிரின், அங்கே சகித்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கு, அதிலே உறுதியோடு எதிர்கொள்ளக்கூடியவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் அல்லாஹ் சொல்றான். பலதரப்பட்ட சோதனை நம்ம வாழ்க்கையில வரும். அதை எதிர்கொள்றோமா? நம்ம வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில இந்த மார்க்கத்தை ஏற்றதால் பல சோதனைகள் வரும். இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டோம், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, ஏற்றுக்கொண்டோம். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது, ஏற்றிருக்கிறோம். அல்லாஹ் தடுத்ததை செய்யக்கூடாது, ஏற்றிருக்கிறோம். அல்லாஹ் அனுமதித்ததை நாம் நிராகரிக்க கூடாது, ஏற்றிருக்கிறோம். இப்படியெல்லாம் மார்க்க வரம்புகளையும் மார்க்கம் சொன்ன கொள்கைகளையும் ஏற்று நடக்கின்ற பொழுது, இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இதை எதிர்க்கக்கூடியவர்கள் நம்மை அச்சுறுத்துகிற பொழுது, நம்மை பற்றி விமர்சிக்கிற பொழுது, நம்மை பற்றி கேவலமாக பேசுகிற பொழுது, நமக்கு எதிராக அவதூறுகளை பரப்புகிற பொழுது, நம்மை பற்றி இழிவாக பல இடங்களிலே பட்டப்பெயர்கள் சூட்டுகிற பொழுது ஒவ்வொரு வகையான அச்சுறுத்தல் வரும். எப்படி? நாம் இந்த கொள்கையில் இருக்கிறோமே, இந்த கொள்கையில பயணிக்கிறோமே, என்னென்னவெல்லாம் சொல்லி அச்சுறுத்துவார்கள். இந்த கொள்கையிலே பயணம் செய்கின்ற காலகட்டத்தில் நீங்கள் இந்த கொள்கையில் இருந்தால் உங்களை ஊர் விளக்கம் பண்ணுவோம் பாங்க. பள்ளிவாசல்ல உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டோம் என்பார்கள். தஃப்தர்ல உங்களுடைய பெயரை பதிவு செய்ய மாட்டோம் திருமணத்திலம்பாங்க. ஜனாசா அடக்கம் பண்ண விட மாட்டோம் என்பார்கள். இப்படி பலதரப்பட்ட அச்சுறுத்தல்களை கொடுப்பார்கள். நில குலைஞ்சு போறானா நிலைத்து நிற்கிறானான்னு அல்லாஹ் பார்ப்பான்.
இந்த கொள்கையை ஏத்துக்கிட்ட உடனேயே சொல்றாங்க, நீ இந்த கொள்கையில் இருக்கிறாய், சரி. ஊர் வந்து திரண்டு சொல்றாங்க, இங்க பார், இந்த கொள்கையை நீ விட்டு இதுலயே இருந்த எங்க ஜமாத்துல ஜனாசா அடக்கம் செய்ய உன்னை விட மாட்டோம். சரிங்க, நான் மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்றேங்க, நான் பழையபடி வந்துடுறேங்க. அதோட இவன் காலி. இவன் ஏற்றுக்கொண்டான் என்று அல்லாஹ் பார்க்க மாட்டான், இவன் கொள்கையில நம்பிக்கை இழந்தான், இதைத்தான் பார்ப்பான். கடைசி நிலையைத்தான் அல்லாஹ் பார்ப்பான். இது மாதிரி எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளிலே, நாம் மார்க்க விஷயங்களிலே நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறோம். நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறோம் வைங்க. நன்மையை ஏவுகின்ற பொழுது அந்த நன்மைகளை செய்யாதவர்களுக்கு பிடிக்காது. தீமையை தடுக்கின்ற பொழுது தீமையை செய்வர்களுக்கு நம்மை பிடிக்காது. அப்ப என்ன செய்வார்கள்? நம்மை எதிர்ப்பார்கள், நம்மை இழிவாக பேசுவார்கள், நம்மை கடுமையாக விமர்சிப்பார்கள், நம் மீது தாக்குதல்களை நடத்துவார்கள், நம்மை புறக்கணிப்பார்கள், நம்மை இழிவாக மதிப்பார்கள். இப்படியெல்லாம் பலதரப்பட்ட எதிர்ப்புகள் வரும். நமக்கு ஒரு பயம் வரும். நம் மக்களுக்கு நன்மைகளை ஏவலாமா, நன்மைகளை சொல்லலாமா? அதை செய்யாதவர்களுக்கு பிடிக்கலையே. 4 பேர் நம்மளை திட்டா என்ன பண்றது, 4 பேர் நம்மளை இழிவுபடுத்திட்டா என்ன பண்றது, நமக்கு எதுக்குடா வேண்டாத வேலை அப்படின்னு ஒருத்தன் ஒதுங்குறான்னா இவன்கிட்ட உறுதி குலைந்து விட்டதுன்னு அர்த்தம். நாம தீமையை தடுக்கிறோம். அந்த தீமையை செய்பவர்கள், தீமையை செய்தவர்களுக்கு நாம் தீமையை தடுக்கிறது பிடிக்கல உடனே நம் மீது சேற்றை வாரி அள்ளி இறைப்பார்கள். அப்ப என்ன செய்யறது? நமக்கு எதுக்கு வேண்டாத வம்பு, பேசாம ஒதுங்கிக்குவோம். அப்ப என்ன செய்யறது? உங்களை நான் திட்ட மாட்டேன், என்ன நீங்க திட்டாதீங்க என்று போனானே. ஆனால் இவன் அற்ப உலகத்திற்காக பயந்து ஒதுக்கிட்டான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன? ஒருவர் இஸ்லாத்தை ஏற்று வருகிறார். அவரிடத்திலே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீ இஸ்லாத்தை ஏற்கிறாயா? பள்ளமான இடத்தை நோக்கி வெள்ளம் வேகமாக வருகிற பொழுது எப்படி பள்ளத்தை நோக்கி வேகமா வருமோ அது மாதிரி உன்னை நோக்கி துன்பம் வரும், எதிர்கொள்வாயா? எதிர்கொள்றேன்னாரு. இஸ்லாத்துக்கு வான்னாங்க. இஸ்லாத்தை ஒருவன் ஏற்றுக்கொள்வானே ஆனால் அவன் எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளம் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறான், ஃபஸ்தகிம் கமா உமிர்த, நீ எப்படி ஏவப்பட்டிருக்கிறாயோ அதிலே உறுதியாக இரு, அதுல ஸ்ட்ராங்காக இரு. நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், பலதரப்பட்ட விமர்சனங்கள், எதிர்ப்புகள் உன்னை நோக்கி வரும், அதை எதிர்கொள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்னோடி. அவர்கள் எப்படியெல்லாம் எதிர்கொண்டார்களோ அதுபோல நாமும் பல கட்டங்களில் எதிர்கொள்ள வேண்டிய நிலை வரும். அப்பொழுது நபிகள் நாயகம் அதை எப்படி எதிர்த்தார்களோ, எதிர்கொண்டார்களோ, சந்தித்தார்களோ, சகித்து கொண்டார்களோ நாமும் அப்படி சகித்துக் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திற்காக பல்வேறு எதிர்ப்புகளை எப்படி சகித்துக் கொண்டார்களோ அதுபோன்று நாம் சகித்துக் கொள்ள வேண்டிய வரும். ஒரு கட்டத்துல கப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, அல்லாஹ்வின் தூதரே எங்களுக்காக நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. ஏன்? எதிரிகளின் கொடுமை தாங்க முடியலன்னாங்க. எதிரிகள் என்ன பண்ணாங்க? கப்பாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு பாலைவனத்துல சுட்டரிக்கும் வெயில்ல போட்டு படுக்க வைக்கிறாங்க. இவர் இந்த மார்க்கத்தை ஏத்துக்கிட்டார்ல, இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி இழிவுபட்டு வெக்கப்பட்டு சாவட்டும் என்று சொல்லி அந்த எதிரிகள் மக்காவிலே கப்பாப் ரலியல்லாஹு அவர்களை பாலைவன சுட்டரிக்கும் மணல்ல போட்டு படுக்க வைக்கிறாங்க. எப்படி? வெற்று மேனியில அப்படி படுக்க வைக்கல, வெற்று மேனியில படுக்க வைத்தால் கூட முதல்ல சுடும், அதுக்கு பிறகு மணல், அந்த பகுதி கொஞ்சம் குளிர்ந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு இரும்பு கவசத்தை உடல்ல போட்டு அப்புறம் பாலைவன வெயில்ல படுக்க வைக்கிறது. அப்ப என்ன ஆகும்? வெயில்ல இரும்பு கொதிச்சு அந்த இரும்பின் சூடு முதுகுல படும். சாதாரண தழும்பாது, ஆறாத வடு. நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அவர் பட்ட சூடு. அபூபக்கருடைய ஆட்சி காலம், நபிகளாருடைய மரணத்திற்கு பிறகு, அபூபக்கருடைய ஆட்சிக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய மேடையில, அந்த ஆட்சியில, அந்த அமரக்கூடிய சிம்மாசனத்துல கப்பாப் ரலியல்லாஹு அவர்களை கூப்பிடுறாங்க, வாங்க இங்க வாங்க, நீங்க தான் இந்த இடத்துல உட்கார்றதுக்கு தகுதியானவர் என்று அழைத்து அவரை அமர வைத்து விட்டு சொன்னார்கள்,
இந்த ஹப்பாப் இஸ்லாத்திற்காக ஆரம்ப காலத்திலே பட்ட துன்பங்களை பார்த்திருக்கிறீர்களா? அவருடைய சட்டையை கலட்டி முதுகை காட்டுகிறார்கள். எத்தனை ஆண்டுகள் மக்காவிலே ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு பட்ட சூடு 30 ஆண்டுகளுக்கும் அதிகமாக அந்த தழும்பு ஆறாமல் இந்த மார்க்கத்திற்காக அவர் பட்ட காயத்தை எதிர்நோக்குகிறார்கள் என்றால், இந்த துன்பத்தை எதிர்நோக்கி ரசூலுல்லாஹ்ட்ட ஓடி வந்தாங்க. அல்லாஹ்வின் தூதரே, எதிரிகள் செய்யக்கூடிய சித்திரவதை தாங்க முடியல, நீங்கள் எங்களுக்காக அல்லாஹ்ட்ட துஆ செய்ய மாட்டீங்களா கேட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? தோழர்களே, ஏன் அவசரப்படுறீங்க? எதை சூடு வாங்கி வந்து நிக்கிறாங்க, மிகப்பெரிய துன்பத்தில் திளைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்கள பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஏன் அவசரப்படுறீங்க? உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்திலே இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அவர்கள் சந்தித்த துன்பங்களை நீங்க எதிர்கொண்டீங்களா? அவர்கள் எப்படி துன்பத்திற்கு ஆளானாங்க தெரியுமா? இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக கழுத்து வரை புதைக்கப்பட்டு அவர்களுடைய தலை 2 கூறாக அறுக்கப்படும். குழி தோண்டி கால் வரைக்கும் புதைக்கிறதே மனுஷன் தாங்க மாட்டான். கழுத்து வரைக்கும் புதைக்கப்பட்ட பிறகு என்ன ஆகும்? உலகத்துல அனைத்துமே அவனுக்கு பெரிய ஜாம்பவான்கள் மாதிரி தெரியும். ஏன்? கீழிருந்து இப்படி மேல பார்ப்பான், ரொம்ப பார்க்க முடியாது. நிற்கிற அத்தனை பேருமே நம்மை மிதிப்பதற்கு தயாராக இருக்கின்ற யானை கால்களை போன்று அவனுக்கு தெரியும். அந்த மாதிரி கட்டத்துல சொல்லு, இந்த மார்க்கத்திலிருந்து வெளியேறியா இல்லையா என்று கேட்டு, நான் வெளியேறேன்னு சொன்னா உயிர் பொழைச்சிடலாம், இல்ல நான் இந்த மார்க்கத்துல தான் இருப்பேன் என்றால் தலையில ரம்பத்தை வச்சு அறுக்க 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 சித்திரவதையா இருக்குமா இல்லையா? அப்படி அறுத்து 2 கூறாக அறுக்கப்படுகிற பொழுது துடிதுடிச்சு கத்துவார்கள், கைகால்கள் உதறும். கைகால் கூட உதற முடியாத அளவிற்கு பூமியிலே புதைக்கப்பட்டு 2 துண்டா அறுக்கப்பட்டார்கள். ஆனாலும் அவர்கள் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறலையே. நீங்க பட்ட காயத்திற்கு வந்திருக்கிறீங்களே, ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. இந்த மார்க்கத்தை ஏற்றதற்காக இன்னும் துன்பத்திற்கு ஆளானார்கள். இரும்பு கம்பிகளால் அவருடைய உடல் கிழிக்கப்படும். சும்மா பிளேடு போடுறதில்ல, கத்தியிலால் கீறப்படுகிறதில்ல, இரும்பு கம்பிகளால் மாட்டி கிழிக்கப்பட்டால் சதைகளோடு நரம்புகளோடு அனைத்தும் பிணைந்திருக்கிற அனைத்தும் பிரிஞ்சு போகும். கத்தியை காட்டினாலே நாம பயப்படுறோம். அவர்கள் இரும்பு கம்பிகளால் கீறி கிழிக்கப்பட்டாலும் மார்க்கத்திலிருந்து அவங்க வெளியேறலையே. நீங்கள் இந்த துன்பத்திற்கு வந்து கேட்கிறீங்களே, கவலைப்படாதீர்கள், அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது என்று நபிகளார் இந்த சம்பவத்தை சொல்லி நமக்கு ஆறுதலை சொன்னார்கள். எந்த அளவிற்கு சொன்னார்கள்? உங்களுக்கு முன் சென்ற காலத்திலே ஒரு தூதர் வந்தார், பல நபிமார்களிலே ஒரு நபி. அவர் மக்களுக்கு சத்தியத்தை சொல்கிறார். சொன்ன மாத்திரத்திலே அந்த மக்கள் அங்கிருந்து தப்பும் தவறுமான பல தவறான கருத்துக்களை சொல்லி அதை ஏற்க மறுத்தவர்கள் ஊரை கூட்டி அந்த மனிதரை தாக்குதல் நடத்துகிறார்கள். அந்த தூதர் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். அவரை அடித்து துன்புறுத்துகிறார்கள். அவரை அடித்ததனுடைய விளைவு தலையிலிருந்து ரத்தம் வடியுது, முகத்தில் இருக்கிற ரத்தம் வடியுது. எந்த அளவிற்கு தாக்கியிருப்பார்கள்? அவருடைய முகத்தில் ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிற பொழுது அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த தூதர் முகத்தில் இருக்கிற ரத்தத்தை தொடச்சிட்டு சொன்னார், அல்லாஹும்ம ஃபிர்லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். இறைவா, என் சமுதாயத்தை நீ மன்னிச்சிரு இறைவா, அவங்க தெரியாம செஞ்சுட்டாங்க என்றாரே. கோபப்பட்டாரா? ஆத்திரப்பட்டாரா? அந்த நேரத்தில் கூட அவர் எதிர்கொண்ட விதம் என்ன தெரியுமா? தெரியாமல் நம்மை எதிர்ப்பார்கள். நாம் யார்? நம்ம கொள்கை என்ன? நாம் எதை மக்களுக்கு சொல்லுகிறோம், எதன் வழியில் நடக்கிறோம் என்பதை பார்க்கின்ற பொழுது இந்த சத்தியத்தை, சத்தியமான நீர்த்தியான பயணத்தை ஏற்க விரும்பாதவர்கள் எதிர்க்கின்ற பொழுது எதிரிகளை உருவாக்குவதற்கு என்ன செய்வார்கள்? தப்பும் தவறுமான பல பொய்களை சொல்லி எதிரிகளுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பார்கள். சொல்லுவாங்களா இல்லையா? அப்ப ஆசை வார்த்தைகள் காட்டுவார்கள், எதிரிகளை ஒன்று திரட்டுவார்கள், எதிர்ப்புகளை பலமாக காட்டுவார்கள். அதன் மூலமாக சத்தியத்திற்கு மிகப்பெரிய சாவுமணி அடிக்கலாம் என்று கங்கணம் கட்டி களமிறங்குவார்கள். ஆனாலும் கூட அந்த தூதர் அதை சுதாரித்துக் கொண்டு சொன்னார், இறைவா, இவர்கள் அறியாமையினால் இதை செய்கிறார்கள், இறைவா அவர்களை மன்னிச்சிருன்னு கேட்டாரே.
அப்படிப்பட்ட தூதர் எதிர்கொண்ட துன்பங்களை எல்லாம் நபிகள் நாயகம் எதற்கு சொன்னார்கள்? நீங்கள் பல துன்பங்களை எதிர்கொள்வீர்கள், சகித்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், ஒல தஸ்மஉன்ன மினல்லதீன ஊத்துல் கிதாப் ஓ மினல்லதீன அஷ்ரகு அதன் கஸீரா. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக சோதனைக்கு உள்ளாவீர்கள். உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலை வரும், உங்க பொருளாதாரம் எல்லாம் பறிபோகும், எதிரிகளால் அருவருக்கத்தக்க கேட்க முடியாத விமர்சனங்களையும் அவதூறுகளையும் நீங்கள் எதிர்கொள்வீர்கள். எப்படி? அதன் கசீரா, மிகப்பெரிய துன்புறுத்துகின்ற வேதனை ஊட்டுகின்ற விமர்சனங்களை எல்லாம் எதிர்கொள்வீர்கள். ஒயின் தஸ்பிரு வ தத்தகு, நீங்கள் பொறுத்து கொண்டால், நீங்கள் இறைவனையே அஞ்சி நின்றால், நீங்கள் கொள்கை உறுதியோடு இருந்தால், அஸ்மில் உமூர், அது உறுதிமிக்க காரியங்களில் ஒன்று. எது உறுதிமிக்க காரியங்களில் ஒன்று தெரியுமா? நபிமார்கள் துன்பத்தை எதிர்கொண்டது போல் நீங்கள் துன்பத்தை எதிர்கொண்டீர்கள் என்று பொருள். நபி இப்ராஹிம் நபியை நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்பட்ட பொழுது அவர் உறுதியோடு எதிர்கொண்டாரே, அவருடைய உறுதி நம்மிடத்தில் இருக்குமா என்று கேட்கிறார்களே, அல்லாஹ் சொல்கிறான், அப்படிப்பட்ட உறுதி இது. எது? உறுதிமிக்க காரியங்களில் இதுவும் ஒன்று. பலதரப்பட்ட விமர்சனங்கள் வந்தாலும் கூட உங்கள் கொள்கையில் நீங்கள் தளர்ந்து போகாமல், அதிலே துவண்டு போகாமல், அதிலே நீங்கள் பதுங்கி ஒதுங்கி போகாமல், அதிலே நீங்கள் பயணம் செய்யுங்கள், சகித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே. இது போன்ற எதிர்ப்புகளை நாம் சந்திக்கிறோமா? நம்ம குடும்பத்தில் அல்லாஹ்தான் நம்மை பாதுகாப்பவன், அல்லாஹ்தான் நமக்கு நோயையும் கொடுக்கிறான், நிவாரணத்தையும் வழங்குகிறான் என்றெல்லாம் ஏற்றுப்பவர்கள், குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, ஒரு வாரம் ஆகுது, ஒரு மாசம் ஆகுது, ஷைத்தான் அப்படியே லேசா போடுவான். என்ன, ஒரு மாசம் ஆச்சு, டாக்டர்கிட்ட காட்டினியே, சரியாச்சா? இல்ல. அந்த மருத்துவம் இந்த மருத்துவம் போனையே, சரியாச்சா? இல்ல. சரி, எங்க தெருவில் ஒருத்தர் இருக்கிறார், அவர் ஓதி பார்த்தா சரியாகாத நோயே கிடையாது. வா, முதல்ல என்னது ஓதி பார்ப்பார். அவர் ஓதுனா எல்லாம் நடந்துருமா? இது ஷிர்க்கு. அவருக்கு என்ன ஆற்றல் இருக்குது? அவர் ஓதுனா சரியா இருக்கிறீங்க, இது ஷிர்க்கு. இது இல்ல, தர்காவுக்கு போயிட்டு வரலாம், அது ஷிர்க்கு. அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் எந்த ஆற்றலும் கிடையாது. அல்லாஹ் மட்டும்தான் ஆற்றல் மிக்கவன். அரியாபுரத்திலிருந்து நிவாரணத்தை அளிப்பவன் அல்லாஹுதான். அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் தர்காவுக்கு கூப்பிடுறீங்க? இல்ல, நீ வந்துதான் பாரு என்று சொன்ன உடனேயே திடீரென்று ஊசலாட்டம் வரும். இதுதான் சோதனை. சரி, இந்த ஒரு வாட்டி போயிடுவோம் ஒருத்தன் போவானே, ஆனால் அதோட விழுந்துட்டான் அர்த்தம். இந்த சோதனைகள் வரும், எதிர்கொண்டோமா? அப்ப நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரணும், இந்த மார்க்கத்திற்காக நபிமார்கள் கொலை செய்யப்பட்டார்கள். நமக்கு அந்த மாதிரி வரலையே. சகாபாக்கள் கொலை செய்யப்பட்டார்கள், தூக்கு மேடை ஏறினார்கள், நமக்கு அது வரலையே. இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி எதிரிகள் சில சகாபாக்களை பிடித்துவிட்டு அவருக்கு மரண தண்டனை வழங்கினார்களே, அவர்கள் பார்வையில அதை குற்றம், நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே வா, இல்லாவிட்டால் சாவுதான் உனக்கு தீர்வு என்று சொல்லி அவர்களை தூக்கு மேடையிலே ஏற்றினார்களே. அந்த மரண மேடையை எதிர்கொண்ட சகாபாக்கள் பயந்தார்களா? பதறினார்களா? ஐயோ உயிர் போயிருமே என்று நிலை குலைந்தார்களா? அதையெல்லாம் நம் கண் முன்னாடி கொண்டு வந்தோமா? எவ்வளவு சகாபாக்கள், எவ்வளவு நபிமாருடைய வரலாறை எத்தனை வாரங்கள் கேட்டிருக்கிறோம். நம்ம குழந்தைக்கு என்ன ஆனாலும் சரி, குழந்தையை படைச்சவன் அல்லாஹ், நம்மை விட பன்மடங்கு இரக்கம் படைத்தவன் அல்லாஹ், அதற்கு நிவாரணம் வழங்குவான். நாம மருத்துவம் பார்ப்போம், அவ்வளவுதான். அந்த இறைவன்ட்ட உதவி நாடுவோம். அதிலிருந்து நாம் நிலை குலைந்து விடக்கூடாது என்ற எண்ணத்தோடு யார் பயணிக்கிறார்களோ அவர்கள் இந்த மார்க்கத்தில் இருக்கிறார்கள். இந்த உறுதி இருக்கணும். நம்ம குடும்பத்துல வியாபாரம் செட் ஆகல, தொழில்துறை மந்தமா இருக்கிறது,
பொருளாதாரம் பெரிய பெரிய லாபங்கள் வந்தது, அப்ப நம்ம அமைதியா இருந்தோம். லாபம் குறையுது, கொஞ்சம் தடுமாறுது, நட்டங்களாக வருது, முடிவெடுக்கலாம். இந்த தொழில் ஏன் இப்படி மந்தமாச்சு, ஏன் நட்டங்கள் வந்தது, நம்ம இதை விட மாற்று தொழில் அமைக்கலாமா, அதை 1000 யோசிக்கலாம். ஆனால் நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை வருது? தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். வழிகட்டவர்களுக்கு வராத சோதனை, பாவிகளுக்கு வராத சோதனை. அவர்களெல்லாம் நிம்மதியாக இருக்கிறார்களே, நமக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை வருகிறது நினைக்கிறார்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இறை நம்பிக்கையாளர்களுக்கு தான் சோதனை வரும். இறை நம்பிக்கையாளர்களின் இறை நம்பிக்கையை உலுக்கி பார்ப்பதற்குத்தான் சோதனை வரும். நமக்கு மட்டும் ஏன் வரல? நமக்கு மட்டும்தான் வரும். அது தெளிவா புரிஞ்சுக்குங்க. நமக்கு மட்டும் எந்த சோதனையுமே வரலன்னா நம்ம இறை நம்பிக்கையில இன்னும் தெளிவா இல்லாம இருக்கிறோம், முழுமையா இல்லாம இருக்கோம்னு அர்த்தம். சோதனை இன்றி எவனும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. நமக்கு ஒரு சோதனையுமே வரலன்னா நாம மார்க்கத்தை சரியா விளங்கலன்னு அர்த்தம். இப்ப உதாரணத்திற்கு, திருமணம் முடிக்கிற பொழுது பெண் வீட்டாரிடமிருந்து பிச்சையாக வரதட்சணை வாங்குறது பாவம்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நாம அது பாவம்னு தெரிஞ்சிருக்கிறோம். வரதட்சணையை புறக்கணிக்கணும், வரதட்சணை வாங்கி நடத்தப்படுகிற திருமணத்தை புறக்கணிக்கணும். ஒருத்தர் என்ன பண்றாரு, வரதட்சணை பாவம், அது ஒரு சமூக வன்கொடுமை, அந்த செயலை செய்வதனால் இந்த பெண்ணினம் எல்லாம் அழிஞ்சு போகுது, பெண்களுக்கு திருமணம் முடியாம போகிறது, பிறந்த பெண் குழந்தை எல்லாம் கொலை தோண்டி உயிரோடு கொலை செஞ்சிடறாங்க, புதைச்சிடுறாங்க, கள்ளிப்பால் ஊத்தி கொலை செஞ்சிடறாங்க, குழந்தையை படுபயங்கரமாக முறையில் கொலை செய்து விடுகிறார்கள், பெண் சிசு கொலை அதிகமாகுது, பெண்ணினம் எல்லாம் திருமணம் முடிக்காம பாவமான காரியத்தில் தள்ளப்படுகிறது. எனவே வரதட்சணைங்கிற அந்த கொடிய விஷத்தை நான் அழிப்பதற்காக, அந்த கொடிய செயலை நான் எதிர்ப்பதை, எங்கெல்லாம் வரதட்சணை வாங்கி நடத்தப்படுகிறதோ அந்த திருமணத்திலிருந்து புறக்கணித்து காட்டுவேன் என்று ஒருவர் தீமையை எதிர்த்து மார்க்கப்படி நின்னார் வைங்க, அப்பதான் சோதனை அப்படி வர ஆரம்பிக்கும். யார் அந்த வரதட்சணை கல்யாணத்தை பண்றா? நண்பர் பண்றாரு. நண்பர் பண்றாருன்னு சொன்ன உடனே நாம புறக்கணிச்சிட்டோம். அந்த நண்பர் திருப்பி கேட்பாரு, என் கல்யாணத்துக்கு வரல, பார்க்கலாம், உன் மகன் கல்யாணம் நடக்குது எப்படின்னு நான் பார்க்கிறேன் அப்படின்னு வந்து கேட்பாரு. இப்பதான் சோதனையின் ஒன்று. ஓ சொந்தக்காரன் கல்யாணத்தில் நீ கலந்துக்கிறியா இல்லையா நான் பார்க்கிறேன், சோதனை 2. அதை நீ எதிர்க்கிற. என்னடா நமக்கு இப்படி ஒரு சோதனை, நம்ம அல்லாவை நம்பணுமேடா, அதுக்கு அல்லாவை நம்பணுனால தான் சோதனையே. வரதட்சணை பாவம் ஒதுங்கினா பத்தாது, நீ அதை எப்படி எல்லாம் வெறுத்து ஒதுங்கினாய் என்றெல்லாம் பார்க்கிறான். இப்போ ஒரு ஆள் என்ன பண்றாரு, வரதட்சணை தப்பாங்க, ஆமா தப்பு. வரதட்சணை வாங்கக்கூடாதாங்க, ஆமா வாங்கக்கூடாது. வரதட்சணை வாங்காம ஒரு கல்யாணம் நடக்குது, போய் சாப்பிட்டு வந்தாச்சு. வரதட்சணை வாங்கி ஒரு கல்யாணம் நடக்குது, அங்கேயும் போய் சாப்பிட்டு வந்தாச்சு. இவனுக்கு ஏதாவது சோதனை வருமாங்க? வரவே வராது. ஏன்? அவன் ஈமான்ல பலவீனமா இருந்தா எப்படிங்க வரும்? இது போதும், இவன் ஆள் கோளாறுன்னு தெரிஞ்சு போயிடும் இல்லையா? அப்ப இந்த அளவிற்கு நம்மிடத்திலே கோளாறு இருந்தால் நமக்கு எந்த சோதனையும் வராது. இப்ப நமக்கு கோளாறு இருக்கிறதா ஆரோக்கியம்? நம்முடைய இறை நம்பிக்கையில் பலம் இருக்கிறது என்றால் நமக்கு சோதனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஏராளமான சோதனைகள் வரும், சாகர வரைக்கும் சோதனை வரும், எதிர்கொள்ள வேண்டும். நாம அப்படி சோதனை எதிர்கொண்டு கஷ்டப்பட்டோம், பயங்கரமான சிரமப்பட்டோம், மன உளைச்சலுக்கு ஆளானோன்னு சில பேர் சொல்வார்கள். எங்களுக்கு சோதனைக்கு மேல் சோதனை வந்திருக்கு. போன வாரம் தான் என் பையனுக்கு உடம்பு சரியில்லாமச்சு, இப்பதான் சரியாயிட்டு இருந்துச்சு. மூத்தவனுக்கு உடம்பு சரியில்லை, இப்பதான் ஓரளவுக்கு சரியாச்சு. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இப்பதான் அது சரியாயிட்டு இருக்கும்போது எனக்கு உடம்பு சரியில்லை, இப்பதான் அது சரியாகும் போது திடீர்னு பார்த்தா வியாபாரம் படுத்துருச்சு. எவ்வளவு சோதனை தான் ஒருத்தர் மனுஷன் சந்திக்கிறது அப்படின்னு பேசுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நபிகள் பெருமகனார் காலத்திலே நபிகளாரும் நபி தோழர்களும் எவ்வளவு சோதனைகளை கண்டார்கள். மதினமான மக்காவில் இருந்தாங்க, அவர்களால் இந்த மார்க்கத்தை ஏற்று உயிர் வாழவே முடியாத நிலை, தாங்க முடியல. மதினாவுக்கு போயிட்டாங்க, எதிரில் விட்டாங்களா? பத்ர் போர் நடக்குது. அது வரைக்கும் சஹாபாக்களை அங்கங்க பிடிச்சு கொல்ற மாதிரி வேலை நடக்குது, எந்த நேரத்தில் எதுவும் நடக்கலாம் அப்படிங்கிற உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓஞ்சுதா பத்ர் முடிஞ்சது, 2-3 மாசம், 1 வருஷம் ஆயிடுச்சு. உடனே உஹுது, அடுத்த போர், அப்புறம் அடுத்த போர்,
அப்புறம் அடுத்த போர், எத்தனை போர் நடந்துச்சு, பலதரப்பட்ட யுத்த களங்களை ரசூலுல்லாஹ் சந்தித்தார்களே. ஒரு பக்கம் போர்க்களங்களாக சந்திக்கிறார்கள், ஒரு பக்கம் குடும்பத்துல பொருளாதாரம் இல்ல. எந்த அளவுக்கு பொருளாதாரம் இல்லைன்னா, நமக்கு அடுத்த மாச செலவுக்கு தான் காசு தேவை. நபிகள் பெருமகனாருக்கு அடுத்த வேளை உணவுக்கு பொருளாதாரம் இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்தார்களே. வல்லரசு நாட்டின் அதிபதியாக இருந்தாலும் கூட அவர்கள் எளிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்ததனுடைய விளைவு அடுத்த வேளை உணவு இருக்குதா இல்லையா என்று பார்க்கிற நிலையிலே இருந்த ஒரு ஜனாதிபதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு பக்கம் உணவு இல்லை, இன்னொரு பக்கம் எதிரிகளுடைய கொலைவெறி தாக்குதல், இன்னொரு பக்கம் நயவஞ்சகர்களுடைய பலதரப்பட்ட தவறான அவதூறு பிரச்சாரங்கள். ஒரு பக்கம் நயவஞ்சகர்கள் பரப்பிக்கிட்டு இருக்கிறான், ஒரு பக்கம் யூதர்கள் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு பக்கம் நசாராக்கள் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு பக்கம் மக்கா காஃபிர்கள் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு பக்கம் போருக்கு ரெடியா வந்துகிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கணும் நபிகள் நாயகம். சகாபாக்கள் மரணிக்கிற வரைக்கும் நடந்துச்சா இல்லையா? ஒரு மனுஷனுக்கு வீட்டுக்கு வெளியே பிரச்சனை இருந்தா சமாளிப்பான், வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை இருந்தா சமாளிப்பான்னு கேட்பாங்க. நபிகள் நாயகம் எல்லா பிரச்சனையும் சமாளித்தார்கள். ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி கட்டத்தில் இருக்கிறாங்க, அதிகமா உடம்பு சரியில்லை, கடுமையான தலைவலி. அந்த மாதிரி நேரத்தில் கூட ஒரு சர்ச்சை வந்து விட்டது. எதிரிகள் தாக்க வரான், பிரச்சனை எதிரிட்டு இருந்து, இது ஒரு சோதனை. நபிகளாருக்கு உடல்நல சரியில்லை. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் ரலியல்லாஹு அவர்களை ஒரு படை தளபதியாக நியமிக்கிறார்கள். ஆள் கொஞ்சம் இளம் வட்டம். சகாபாக்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துருச்சு. ஸைத நம்ம தலைவராக ஏத்துக்கலாமா, அவரை எப்படி, அவரு அவ்வளவு ஒர்த்தா இருக்குமா, மூத்த சகாபாக்கள் இருந்தா என்ன, இவரை எப்படி தலைவராக ஏத்துக்கலாம், இந்த மாதிரியான ஒரு சர்ச்சை வந்துருச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரியான ஒரு கட்டத்துல அவர்கள் சகாபாக்களுக்கு போய் புரிய வைத்து கட்டுப்பாடுகளை உணர்த்தி அதையும் எதிர்கொண்டார்கள். ஒரு பக்கம் சில பேர்கிட்ட நயவஞ்சகர்கள் கிளப்பி விடுறாங்க. போர்க்களம் முடிந்து வருகிற பொழுது நபிகள் நாயகம் மக்காலிருந்து வந்தார்களே, அந்த மக்கா காபிர்கள்ட்ட இருந்து இஸ்லாத்தை ஏற்று வந்தார்களே முஹாஜிர்கள் சகாபாக்கள், அவங்களுக்கா அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, மதீனாவுல உழைத்த அர்ப்பணித்த பாடுபட்ட அன்சாரிகளை கைவிட்டாங்க பாத்தீங்களா, அன்சாரிகளை கண்டு காணாம இருக்காங்க பாத்தீங்களா என்று ஆங்காங்கே நயவஞ்சகர்கள் உள்ள கிளப்பி விடுறான். நயவஞ்சகர்கள்ட்ட இருந்து ஒரு குழப்பம், எதிர்நாட்டவர்கிட்ட இருந்து ஒரு குழப்பம், எதிர் கொள்கைக்காரன் இருந்து குழப்பம், அவ்வளவையும் சந்தித்தார்களே நபிகள் நாயகம். நிலை குலைந்தார்களா? மரணிக்கும் வரைக்கும் சோதனை, துரோகங்களை சந்தித்தார்கள். சோதனைகள், எதிர்பாராத சோதனைகள். ஓகே, சில பேர் நபிகள் நாயகத்தை நம்ப வைத்து கழுத்தறுத்தார்களே, அதையும் எதிர்கொண்டார்களே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உஹது யுத்தத்திலே எதிரிகள் உங்களை பதம் பார்த்தார்கள், கடவாய்ப்பல் உடைந்து நபிகளாருக்கு ரத்தம் பீரிட்டு நபிகளார் கொலை செய்யப்பட்டார்கள் என்றே பரவிருச்சு போர்க்களத்துல. அந்த அளவிற்கு வதந்தி பரவியதா இல்லையா? ஒரு சத்தியவாதியை நிலைகுலைய செய்ய வேண்டும் என்று சொன்னால் எதிரிகள் எப்படி கிளப்புவான்? பொய்களையும் அவதூறுகளையும் பரப்பி கிளப்புவான். தோழர்களே, நபிகள் நாயகம் மௌத்தாயிட்டாரு, இனி அங்க ஆள் இல்ல, கூடாரங்காலி, அவ்வளவுதான், ஓடி போயிருங்க என்கிற மாதிரி என்ன செய்வார்கள்? பலவீனத்தை ஏற்படுத்தியது போன்ற விளம்பரம் செய்வார்கள். போச்சு, நபிகள் நாயகம் போயிட்டார், அவ்வளவுதான் அவ்வளவுதான் என்று சொல்லி ஒரு வகையான ஒரு மாயையை உண்டாக்குகிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் கொல்லப்படவில்லை. கடவாய்ப்பல் உடைக்கப்பட்ட நேரத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அந்த பாதிப்பை நீங்கள் எதிர்கொண்டீர்களே, அதுதானே இந்த உம்மத்தில் நீங்க சந்தித்த மிகப்பெரிய பாதிப்பு கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் சமுதாயம், ஒரு இலக்கியமா எல்லாருக்கும் ஒரே சமுதாயம் தான், உன் சமுதாய மக்களால் நான் பட்ட பாடுல பெரிய துன்பம் எது தெரியுமா? தாயிஃப் நகரத்திற்கு போனேனே, அங்க பட்ட இழிவுதான் பெருசுன்னாங்க. ஏன்? அந்த தாயிஃப் நகரத்தில் இருக்கக்கூடிய இப்னு அப்தியாலில் என்று சொல்லக்கூடியவன் நபிகள் நாயகத்தின் சொந்தக்காரன்.
கினானா கோத்திரத்தை சேர்ந்தவன் நபிகளாருக்கு சொந்தக்காரனா இருக்கிறதை வைத்துக்கொண்டு நபிகளாற்ற பரஸ்பரமாக பேசிக் கொண்டிருக்கிறான் என்பதை வைத்துக்கொண்டு நபிகள் நாயகம் நினைத்தார்கள், நாம மதீனாவில் இருந்து மக்காவிலிருந்து தாயிஃப் நகரம் பக்கத்தில் உள்ள மலை அதுல ஏறி போகணும், அங்க போய் பயணம் பண்ணி போவோம். மக்கால கடுமையான எதிர்ப்பா இருக்குது. நம்ம தாயிஃப் நகர் மன்னர் இருக்கிறாரு, நம்ம சொந்தக்காரர் தானே, போய் சொல்லி நிலவரத்தை எடுத்து பேசி அதன் மூலமாக அங்க இருக்கிற மக்களுக்கு இந்த மார்க்கத்தை சொல்லலாம்னு சொல்லி போனார்கள். அங்கே போன பொழுது அங்க இருக்கக்கூடிய மன்னர் என்ன செஞ்சிருக்கணும், உங்க கொள்கையை நாங்க ஏத்துக்கல என்று எதிர்த்திருக்கணும் ஒரு வாதத்திற்கு, அல்லது நான் ஒப்புக்கொள்கிறோம் என்று ஏற்றிருக்கணும். அமைதியாக இருந்தவுடன், கமுக்கமாக இருந்தவுடன் அந்த ஊர் மக்கள் என்ன பார்க்கறாங்க, நபிகள் நாயகம் வந்து பேசுவது இந்த மன்னருக்கு பிடிக்கல, ஏய் இவரை எதிர்ங்கடா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற மக்கள்லாம் நபிகள் நாயகத்தை எதிர்த்து இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி விரட்டுறாங்க. அப்படி விரட்டி விட நபிகள் நாயகத்திற்கு ஒரு பாதுகாவலாக ஒரு பக்கபலமாக இந்த மன்னர் இருந்தாரா? ஒரு வார்த்தை, ஏப்பா விடுங்க, அவர் என் சொந்தக்காரர் வந்துட்டாரு, உங்களுக்கு ஏத்துக்கலன்னா ஒதுங்கிங்க என்று அனுப்பி வைப்பான்ல ஒருத்தன், அவன் ஏத்துக்காட்டி கூட அமைதியாக இருந்து அனைத்து எதிர்ப்புகளையும் எதிர்க்க விட்டுவிட்டு எல்லா பிரச்சனைகளையும் நடக்க வேடிக்கை பார்த்து கொண்டு நபிகள் பெருமகனார் வேதனைப்பட்டு போனார்களே. நான் சுய நினைவை இழந்து ஒரு கட்டத்தில் போய் நின்றேன். அங்கே ஜிப்ரீல் வந்தார். அப்பொழுது சொன்னார், இதோ மலைகளின் பொறுப்பாளர் ஒரு வானவர் வந்திருக்கிறார், இவர்கிட்ட சொல்லுங்க இந்த மக்களை இந்த மலையோட புரட்டிடுவாங்கன்னாரு. என்ற அளவிற்கு நான் ஒரு நிலைக்கு வந்தேனே. அது மாதிரி தாயிஃப் மக்களிடம் பட்ட துன்பத்தை விட வேற எந்த துன்பத்தையும் படலேனாங்க. இது உளவியல் ரீதியான தாக்குதல். எந்த ஒரு மனிதனுக்குமே உடல் ரீதியான தாக்கத்தின் காயம் இருக்கிறதே, அது ஆறும். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட விடுன்னு ஒரு குரல் சொல்வார்களே, தீயில சுட்ட புண்ணு கூட ஆறிரும், அதன் காயம் மரத்து போயிரும் பிறகு. ஆனால் நாவினால் சுட்டவடு பல மாதங்கள் பல வருடங்கள் அந்த வார்த்தை உள்ளத்தில் உதிச்சு கொண்டே இருக்கும். நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே, இந்த வார்த்தையை பேசிட்டாங்களே, இப்படி இழிவுபடுத்திட்டாங்களே, இப்படி எல்லாம் நம்மளை துன்புறுத்துறாங்களே, இனி நாம இந்த மார்க்க பிரச்சாரம் செஞ்சா எப்படி எப்படி எல்லாம் பேசுவாங்களோ, எனவே நான் மார்க்கத்தை விட்டு ஒதுங்கிறேன், இனிமேல் இந்த மார்க்கத்துல இருந்து பயணிக்க விரும்பல, இனிமேல் மார்க்கத்தை நான் சொல்ல மாட்டேன்னு ஒதுங்க இந்த சோதனைகள் வந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒதுக்குவதற்காக சோதனைகள் வரும். எந்த ஒரு நேரத்திலும் சரி, எந்த ஒரு நெருக்கடியிலும் சரி, இந்த கொள்கையிலிருந்து நம்ம ஒதுங்கிடக்கூடாது, இந்த கொள்கையை எடுத்துரைப்பதிலிருந்து ஒதுங்கிடக்கூடாது. இன்றைக்கு இந்த மார்க்கத்தை சத்திய கொள்கையை ஏற்றவர்கள் இருக்கிறார்களே, அந்த கொள்கையை ஏற்றவர்கள் அதிலிருந்து விலகி வர வேண்டும் என்பதற்காக பலதரப்பட்ட அவதூறுகளை பரப்புவார்கள். இப்ப நாம தனியா இந்த பணியை செய்வதை விட ஒரு ஜமாத்தோடு இணைந்து பணி செய்தால் அதிகமான நன்மைகளை, குறைந்த முதலீட்டில், குறைந்த காலத்தில், குறைந்த உழைப்பில் அதிக நன்மைகளை பெறலாமே. அல்லாஹ் நம்மை கூட்டமைப்போடு பணி செய்ய சொல்லி இருக்கிறானே. வல்தக்கும் மின்கும் உம்மா, நீங்கள் ஒரு சமுதாயமாக இருங்கள். எதுவும் ஹைர், நன்மையின் பால் அழைப்பதற்காக, வயமுருன பில் மஅரூஃப், நன்மையை ஏவுவதற்காக, வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுப்பதற்காக நீங்கள் ஒரு கூட்டமைப்பாக செயல்படுங்கள். உலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் அல்லாஹ் சொன்னானே. என்று நாம் ஒரு கூட்டமைப்பாக செயல்படுகின்ற பொழுது நடக்கிற பிரச்சனைகள் என்ன? இவர்கள் வளர்ந்து வருகிறார்களே, இதை எதிர்க்கக்கூடியவர்கள் என்ன வைப்பார்கள்? இவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வருது, இவர்கள் யூத கைக்கூலிகள், இவர்கள் இஸ்ரேலிருந்து பணம் வாங்குகிறார்கள், இவர்களெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கிறார்கள், இவர்கள் குரானை எதிர்ப்பவர்கள், இவர்கள் ஹதீஸை நிராகரிப்பவர்கள், இப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட குழப்பங்களை விளைவித்தால் இந்த கூட்டத்தின் பக்கம் யாரும் போக மாட்டாங்க என்று நினைத்துக் கொண்டு பொய்களையே மூலதனமாக வைத்து விமர்சித்தார்கள். அதே நேரத்தில் இதே ஜமாத்து பயணிக்கின்ற பொழுது என்னாகும்? இங்க யாராவது ஒரு திருடனா இருந்தான்னு வைங்க, நிர்வாக கட்டத்துல நம்மால் இஸ்லாமிய ஆட்சி நடத்த முடியாத கட்டத்துல என்ன செய்வோம்? ஒருத்தர் பொருளாதார மோசடி பண்ணி இருந்தார்னா அவருக்கு கடும் தண்டனை வழங்குவோம். எப்ப இஸ்லாமிய ஆட்சி இருக்கிற கட்டத்தில் இருந்தா கடும் தண்டனை வழங்கப்படும். திருடிட்டார்னா அவர் கை வெட்டப்பட்டுரும், அதோட முடிஞ்சு போயிடும்.
மானங்கெட்ட காரியத்தை செய்வாரையானால் அவர் செய்த வெட்கக்கேடான காரியத்திற்கு ஏற்ற மாதிரி தண்டனையை கொடுப்பார்கள். ஆனால் இப்ப நாம் என்ன செய்யறோம்? இஸ்லாமிய சட்டங்கள் நிறைவேற்றப்படுகிற நாட்டில் வாழல. ஆனால் மக்களுக்கு ஒழுக்கத்தை போதித்துக் கொண்டிருக்கிறோம், நேர்மையை போதித்துக் கொண்டிருக்கிறோம், நீதியை போதித்துக் கொண்டிருக்கிறோம், சத்திய கொள்கையை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த சத்திய மார்க்கத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிற நம்மிடத்திலே நாம் மக்களுக்கு முன்னோடியாக திகழக்கூடிய நேரத்திலே ஒரு நிர்வாக மட்டத்தில் இருக்கின்ற பொழுது நாம் நம்மை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, நம்முடைய தூய்மையை தனித்து விளங்க செய்ய வேண்டும் என்பதற்காக, நம்முடைய தூய்மையை நிரூபித்தால் மட்டும்தான் சத்தியத்தை சொல்ல தகுதியும் திராணியும் நம்மிடத்தில் இருக்கும் என்பதற்காக, மக்களுடைய நம்பிக்கைக்கு அது பாழாகாமல் இருக்கும் என்பதற்காக நமக்கு நாமளே பல ஒப்பந்தங்களை போட்டுக்கொள்வோம். என்ன ஒப்பந்தம் போடுவோம்? நம்மிலே ஒருவர் நிர்வாகியாக தேர்வு செய்யப்படுகிறார் என்றால் அவர் குறிப்பிட்ட காலம் வரைக்குத்தான் பொறுப்பில் இருக்க வேண்டும், அதற்கு பிறகு பொறுப்பு வரக்கூடாது. இல்லாவிட்டால் இந்த பொறுப்பு, பதவி, மோகம் என்னாக்கிறோம்? இந்த மார்க்கத்தை விட்டு அவனை திசை மாற செஞ்சிரும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி இருக்கிறார், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்று, தௌஹீதை ஏற்று, ஷிர்க் வைக்க மாட்டேன் என்று இந்த ஜமாத்தில் உறுப்பினராக வந்துட்டாருன்னா அவர் முன்ன பின்ன இருப்பாரு. ஆனால் நிர்வாகி என்று வருகிற பொழுது, அவர் மக்களை நல்வழியிலே வழிநடத்தக்கூடியவர் என்று வருகிற பொழுது, அவரிடத்திலே வெளிப்படையாக தெரிகின்ற பாவமான காரியங்கள் இருக்கக்கூடாது. நம்முடைய நிர்வாகி ஒருத்தர் புகைப்பிடிப்பவராக இருக்கிறாரு, நம்முடைய பேச்சாளர் ஒருத்தர் புகைப்பிடிப்பவராக இருக்கிறாருன்னு சொன்னா நாம இந்த ஜமாத்தில் இருந்து சுமக்க முடியுமா? புகைப்பிடிப்பது பாவம் என்று மேடையில ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண நிர்வாகி மேடைக்கு பின்னாடி கப்பு கப்பு கப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தா இந்த ஜமாத்தை நம்பி யாராவது வருவீங்களா? என்னடா சொல்லுல சுல்தானா இருக்கிறாங்க, செயல்ல சைத்தானா இருக்கிறாங்கன்னு நினைச்சிருவீங்க. வாய்கிலேய புகைப்பிடிக்க கூடாதுன்னு சொல்லி முடிச்சுட்டு வாய் நிறைய கப்பு கப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் என்ன? அப்ப இவங்க இறையச்சவாதி இல்ல, தொண்டை தொழிலாளர்கள் நினைப்பீங்களா இல்லையா? மேடையோட போயிரும் போல இருக்குது, காத்துல போயிரும் போல நினைப்பீர்களா இல்லையா? அப்ப நாம என்ன செய்வோம்? ஒரு ஒழுங்கை ஏற்படுத்துவோம். ஒரு நிர்வாகி அல்லது ஒரு பேச்சாளர் புகைப்பிடிப்பவரா இருந்தால் நீ நிர்வாகத்துக்கு லாய்க்கு இல்லப்பா, வெளியே போ. உடனே அவன் என்ன செய்வான்? இறையச்சம் உள்ளவனா இருந்தா, மார்க்கத்திற்காக பயணித்தவனாக இருந்தால், அல்லாஹ்வின் திருப்தியை நாடி பயணித்தவனா இருந்தால், சரிங்க ஆமாங்க, அது அவனே சொல்லிடுவான். ஜி நான் புகை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னைக்கு இந்த தௌஹீதை ஏற்றேனோ ஓரளவு குறைச்சிட்டேன், இருந்தாலும் அதை முழுமையா குறைக்காம நான் பொறுப்பேற்றா அது அயோக்கியத்தனம், நான் பயான் பண்ணா அது அசிங்கம், நான் ஒரு உறுப்பினர் இருந்துக்கிறேன் ஜி, தயவுசெய்து என்ன பொறுப்புல போடாதீங்க என்று சொல்றானே இறையச்சம். ஆனால் நாம கண்டுபிடிச்சு ஏன்பா இந்த வேலையை செய்யற, நீ பொறுப்புல இருக்காதுன்னு உடனே எனக்கு இந்த ஜமாத்தினுடைய அணுகுமுறை சரியில்லாதால் இத்துடன் நான் வெளியேறுகிறேன், ஏன் இந்த ஜமாத்து சரியில்லடா என்று கிளப்புவான் ஒருத்தன். இப்படி சில பேர் போவாங்க. இந்த மாதிரி உள்ள குழப்பத்தை எதிர்கொள்ள வேண்டி வரும். ஏற்கனவே நமக்கு இஸ்ரேல்ல வருது, அதுல வருது, இதுல வருதுன்னு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பான். இன்னொருத்தர் என்ன பண்ணுவான்? மக்களே இந்த ஜமாத்துக்காரங்க ரொம்ப மோசம், ஏன் ரொம்ப கடுமையா நடக்கிறாங்க. என்னடா கடுமையா நடந்துட்டாங்க? உனக்கு மரண தண்டனையான கொடுத்தாங்க, இல்ல வாயிலையாடா சூடு போட்டாங்க, பொறுப்புல இருக்க, உனக்கு பொறுப்பை விட்டானே ஏன்டா உயிர் வாழ முடியாம போகுது? இந்த பிரச்சனை. நம் ஜமாத்துல என்ன பேசுறோம்? ஒழுக்கத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். மற்ற எல்லா ஜமாத்துகளிலும் பொதுப்படையான நிகழ்ச்சிகள் நடக்கிற பொழுது ஆண்கள் வருவதை விட பெண்கள் பாதி இல்ல குறைவாக கூட வர மாட்டார்கள் இல்லையா? ஏன் என்ற காரணம், அவர்கள் பெண்களை அழைக்க மாட்டார்கள். அதே நேரத்தில் நம்முடைய ஜமாத்துல ஆண்களையும் அழைக்கிறோம், பெண்களையும் அழைக்கிறோம். அப்படி பெண்களை அழைத்து விட்ட நேரத்தில் எத்தனை சட்ட திட்டங்களை போடுறோம். உதாரணத்திற்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்க போகிறது ஒரு ஊர்ல, அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஒரு அரை மணி நேரம் அழைத்து வரக்கூடிய இடத்துல வேன் டிரைவரு ஒரு குடிகாரா இருந்துடக்கூடாது, அவன் குடிகாரனாவே இருந்தாலும் இந்த வேனை ஓட்டும் போது குடிச்ச நிலையில் இருக்கக்கூடாது சொல்லுவோமா இல்லையா? அந்த நேரத்தில் ஒரு ஆண் அந்த டிரைவருக்கு துணையாக இருந்து அங்க இருக்கிற பெண்களை பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்றோம். அந்த ஆணோடு ஒரு மனைவி, அவருடைய மனைவியும் அந்த வண்டியில வந்தா தான் அந்த ஆண் பாதுகாப்பா இருப்பாரு, அவர் கவனமா நடந்துக்குவாரு. டிரைவர் சைத்தானா இருப்பான்னு சொல்லிட்டு அவனை பாதுகாக்கிறேன்னு போய் இவன் சைத்தானா இருந்துடக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம்? மனைவியோடையோ நீ போய்
உட்கார்ந்து நீங்க 2 பேரும் அவர்களை பக்காவா பாதுகாப்பா கொண்டு இறக்கி பாதுகாப்பா கூட்டு வந்து விட்டுருங்க. இப்ப ஜமாத் மீது உள்ள நம்பிக்கையினால் தானே எல்லா பெண்களும் வருகிறார்கள். இந்த ஒழுக்கத்தின் மீதான நம்பிக்கையில் தானே வருகிறார்கள். அப்ப ஜமாத் என்ன செய்யறோம்னு சொன்னா, இந்த ஒழுக்கத்திற்கு என்று சில விதிகளை போடுகிறோம். ஒழுக்கக்கேடான செயலை ஒருவர் செய்வாரே ஆனால் அவர் மேடையில் நிற்கலாமா? வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீர்கள் சொல்லிவிட்டு அதில் நெருங்கி விட்டவர் மேடையில் நிற்பார்களே ஆனால் அது அசிங்கம் இல்லையா? அல்லது அவர் பொறுப்புகளில் இருப்பாரே ஆனால் அது அசிங்கம் இல்லையா? அது அவர்களே என்ன செய்யணும் தெரியுமா? நான் சில சொல்ல முடியாத சில சங்கடங்கள் என் வாழ்க்கையில் இருக்குது, எனக்கு பொறுப்பு தராதீங்க. இது இரையச்சம். நான் வெளியே சொல்ல முடியாத சில சங்கடங்கள் இருக்கிறது, நான் பயான் பேச மாட்டேன். இது இரையச்சம். அது என்ன சங்கடம்? யாரும் ஆய்வு செய்ய போறதில்லை. ஆனால் கையும் களவுமாக பிடிபட்ட பிறகு, ஒரு அசிங்கமான காரியத்தை செய்ததற்கு பிறகு, அந்த அசிங்கமான காரியத்திலே ஈடுபட்டதற்கு பிறகு அவர் மீது ஒரு நடவடிக்கை எடுத்துட்டாங்க வைங்க, இந்த ஜமாத்துடைய அணுகுமுறை சரியில்லை அப்படின்னு தன்னை தியாகியாக்கி பேசக்கூடியவர்கள் வெளியே போவார்கள். இந்த ஜமாத் ரொம்ப மோசமாக பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. என்னப்பா பயணம் பண்ணுது? இந்த மாதிரி தப்பு எல்லாரும் செய்யத்தானே செய்வாங்க, தட்டி கொடுத்து போகணும்ல. இந்த மாதிரி தட்டி கொடுத்து போகிறதுக்கு இது என்னமோ சினிமா நடிகர்கள் சங்கம் கிடையாது. மறுமை வெற்றிக்காக வேண்டி அழைத்து செல்கின்ற சீர்திருத்த இயக்கம். அந்த இயக்கத்தை வைத்துக் கொண்டு ஒழுக்கக்கேடானவர்களுக்கு இந்த ஜமாத்தில் இருக்கிற யாரையும் நாங்கள் விட்டுத்தர மாட்டோம், எதையும் விட்டுத்தர மாட்டோம். அப்ப அதை ஆதரித்து போகக்கூடியவர்கள் போகலாம். சில பேர் அவன் இயற்கையிலே டேமேஜா இருந்தான், அந்த மாதிரி ஆளுக்கு பிடித்தால் போய்கிட்டும், தப்பு கிடையாது. யாருக்கு அந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் கண்டு காணாம இருக்க விரும்புறானோ போகட்டும். ஆனால் இந்த ஜமாத்தை பொறுத்தவரை அது போன்றவர்களுக்கு மேடை ஏற்ற முடியாது. இதை இன்றைக்கு நேற்றல்ல, ஆண்டுகள் பல சட்டங்களை போட்டவர்கள். அவர்களே சட்டத்தை மீறுகிற பொழுது நாம் அந்த சட்டத்தின்படி அவர்களை சட்டையும் பிடிக்கிற பொழுது அப்ப கோபம் வருது. அப்ப இது மாதிரி ஜமாத் இயங்குகிற காலகட்டத்தில் இப்போ ஒரு சோதனை வரும். நபிகள் பெருமகனார் காலத்திலே நயவஞ்சகர்கள் உள்ளே கிளப்பி விட்டார்கள். நபிகளார் அன்சாரிகளுக்கா பார்த்து கொடுக்காம முகாஜிர்களுக்கா கொடுக்கிறாங்க. கிளப்பி விட்டார்களா இல்லையா? பனு முஸ்தலிக் யுத்தம் வருகிறது. யுத்தத்திற்கு சில சஹாபாக்கள் போகிறார்கள். அதிலே ஒரு நபி தோழரை, ஒரு அன்சாரி தோழரை, ஒரு மதினாவாசியை, ஒரு மக்காவாசி லைட்டா அடிச்சிட்டாரு. அப்ப அவர் என்ன செய்யறாரு? இப்படி அடிக்காத கண்டிக்கிறார். உடனே இந்த மக்காவாசி அதோடு நிறுத்திக்கலாம், அந்த தவறை சுட்டி காட்டிட்டாரு, நிறுத்திக்கலாம். இவர் என்ன பண்றாரு? மக்காவாசிகளே எல்லாரும் வாங்க என்று அணி சேர்க்க ஆரம்பிக்கிறார். உடனே அங்க இருக்கிற ஒரு நயவஞ்சகன், இதுதான் சரியான வாய்ப்பு, 2 பேர் இப்ப அணி சேர்றாங்க, உடைச்சு கொண்டு போயிடலான்னு சொல்லி, டேய் மதினாவாசியில எல்லாரும் இங்க வான்னு அவன் கிளப்பி விடுறான். நபிகள் நாயது கோபம் வந்துருச்சு. தப்பு செஞ்சா அவன் தண்டிக்கப்படணும், இதுல என்ன அணி சேர்க்கிறீங்க? என்ன மக்காவாசி மதினாவாசி அருவருக்கத்தக்க பேச்ச பேசாதீங்க என்ற சொல்ல அதை தடுத்தார்கள். அந்த அடிப்படையில பலதரப்பட்ட சோதனைகள் உள்ளேயும் வரும், வெளியேவும் வரும். நாம் பயணம் செய்யக்கூடிய பயணம் எப்படி இருக்கணும் தெரியுமா? நாம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் பயணிக்கிறோமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்கிறோமா? நன்மை ஏவி தீமையை தடுக்கிறோமா? யாரை பற்றியும் கவலைப்படக்கூடாது, நாம் பயணம் செய்ய வேண்டும். இதில் இறை திருப்தி கிடைக்குமா? பயணம் செய்யுங்க. எந்த அளவிற்கு சஹாபாக்கள் நபிகள் நாயகத்திடம் உடன்படிக்கை எடுத்தார்கள், இந்த மார்க்கத்திலே நாங்கள் உறுதியோடு இருப்போம், லா நகாஃபு லௌமத்த லாயிம், எங்களை இழிவுபடுத்தவனுடைய இழிச்சொல்லை பார்த்து நாங்கள் பயப்பட மாட்டோம் என்றார்கள். இது நம்முடைய வாழ்க்கையில உறுதிமொழியா இருக்கணும். என்னது? எவன் வேணா என்ன சொல்லிட்டு போங்கடா, ஓன் திருப்திக்கு வாழ, நான் படைச்சவன் திருப்திக்கு வாழுகிறேன். மனிதனுடைய திருப்திக்கு வாழ முடியாது, மனிதனை திருப்திப்படுத்த இயலாது. படைத்தவனின் திருப்தி மட்டும்தான் முக்கியம். ஊர் மக்களை எல்லாம் திருப்திப்படுத்த நினைச்சீங்கன்னா ஒரு மனிதன் கண்டிப்பாக அவன் மிகப்பெரிய நயவஞ்சகனாக இருக்கத்தான் முடியும். நயவஞ்சகனால தான் முடியும். சினிமாவுக்கு போகாதேன்னு சொல்ல முடியுமா? சினிமாவுக்கு போறவனுக்கு கூசு கோபம் வரும். அவன் என்ன பண்ணுவான்? ஏய் சினிமாவுக்கு போகாதுன்னு சொல்லாத. சரி, சினிமாவுக்கு போக விரும்புபவர்கள் போய் கொள்ளுங்கள், வேண்டாம் என்பவர்கள் ஒதுங்கி கொள்ளுங்கள். அவன் தான் நல்லவன் மக்கள்கிட்ட. பாரு அவர் எவ்வளவு கண்ணியமா இருக்கார், எவ்வளவு நேர்மையா நடக்கிறார், எவ்வளவு தூய்மையா பயணிக்கிறார், அவர் எவ்வளவு டீசெண்டா இருக்கிறார், அவருடைய பேச்சில் எவ்வளவு அழகான அணுகுமுறை. விரும்பினால் இருங்கள், விரும்பினால் போகலாம், எப்படியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. நீங்க அப்படி இருங்கள, அப்படி இருக்க முடியாது. ஏன்? துன்யாவுக்கான அமைப்பு இல்லை இது. இதை வைத்துக்கொண்டு இந்த லட்சிய பயணம் எதற்காக?
இது சத்திய பணியிலே, சத்திய பயணத்திலே போய் கொண்டிருக்கிற இந்த பயணம் என்பது மறுமை வெற்றிக்காக உள்ளதில் கெடுபிடிகள் இருக்கும், இருக்குப்பிடியாக இருக்கும். நாளை மறுமையில் நமக்கு சுவனம் என்கிற பரிசு கிடைப்பதற்காக சிரமங்களை எதிர்கொண்டுதான் இருக்கும். அதே மாதிரி பாருங்க, இந்த கொள்கையில் நம்மிடத்தில் இருப்பது போன்ற உறுதி நம்முடைய அமல்களில் இருக்கணும். ஒன்னு கொள்கை உறுதி, இன்னொன்னு அமல்களின் உறுதி. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி மிகுந்த பொருளாதார தேவைகள் இருக்கிறது. இந்த இருக்கைகள் ஏற்பாடு, ஒளி ஏற்பாடு, வீடியோ ஆடியோ ஏற்பாடுகள், மைக் செட் ஏற்பாடுகளுக்கெல்லாம் ஆயிருக்கு. இதற்காக உங்களுடைய பொருளாதாரங்களை இறை வழியில அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி அள்ளி கொடுங்க. நாம் இந்த சத்திய மார்க்கத்தை எடுத்து சொல்கிற பொழுது நம்மிடம் இருக்க வேண்டிய உறுதியை போல அதை செயல்படுத்துகிற பொழுது நம்மிடத்தில் உறுதி இருக்கணும். என்ன உறுதிப்பாடு? பெருநா அன்னைக்கு நாம் எல்லாரும் ஒன்று கூடி தொழுதமே, அந்த உறுதிப்பாடு முக்கியம் இல்லை. அந்த உறுதிப்பாடு மட்டும் போதாது. அதுல எல்லாரும் வந்துருவாங்க. 5 வேளை தொழுகாதவங்க வருவாங்க, ஜும்மாவுக்கு கூட போகாதவங்க வருவாங்க. நான் தொழுது விட்டேன் என்பது சாதனை அல்ல. மரணிக்கும் வரைக்கும் அந்த வணக்க வழிபாடு இருக்கணும். வஅபுது ரப்பக ஹத்தா யத்தியக்கல் யகீன். நம்முடைய உள்ளத்தில் கொள்கை உறுதியோடு இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய செயலில் உறுதிப்பாடு இருக்க வேண்டும். நம்முடைய செயல்ல உறுதி இல்ல, உள்ளத்திலும் பலவீனம் ஏற்படும். இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். மரம் இருக்கிறதே, மரம் வளர்ச்சி நன்றாக இருக்கின்ற பொழுதுதான் அது காற்றுகளை சுவாசித்து ஈரப்பதத்தோடு வேர்களை பாதுகாப்பாக வைத்து விடும். மரங்கள் அப்படியே பட்டு போச்சுன்னு வைங்க, அங்க இருக்கிற நீர்நிலையும் காஞ்சு போயிடும், அதோட மரம் வீழ்ந்து போயிடும். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற கொள்கை உயிர்ப்பித்த நிலையில் இருக்கணும்னா, உயிரோட்டமா இருக்கணும்னா, நம்ம செயல் மிக நிலைப்பாடு தெளிவாக இருக்கணும். நம்முடைய தொழுகை கரெக்டா இருக்குதா? 5 வேளை நம்ம தொடர்ச்சியா தொழுகிறோமா? மற்ற உபரியான வணக்கங்களில் ஆர்வம் காட்டுறோமா? அல்லாஹ் காட்டி தந்த வழிமுறையை மிக சரியாக பேணி நடக்கிறோமா என்பதை பார்க்கணும். சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே காட்டிய அந்த செயல்பாடுகளில் காட்டிய தொடர்ச்சி. நாமெல்லாம் நம்முடைய அமல்களை பார்த்து பெருமையாக நினைத்து விடக்கூடாது. நாம் என்ன பண்ணுவோம்? அல்லாஹ்வுடைய அருளால 5 வேளை கரெக்டா தொழுதுறோம், அல்ஹம்துலில்லாஹ், இப்படி நினைக்க கூடாது. 5 வேளை தொழுகையை ஜமாத்தோடு தொழ முடியுதா? ஆண்கள் அதை நினைத்து பெருமையா இருக்கா என்னன்னு யோசிக்கணும். நாம 5 வேளை தொழுகையை ஜமாத்தோடு தொழ முடியுதுன்னா அல்ஹம்துலில்லாஹ். அதற்கப்புறம் என்ன யோசிக்கணும்? நம்மளால முதல் சப்புல தொழ முடியலையே என்று யோசிக்கணும். ஆனா நாம் என்ன பார்க்கிறோம்? தொழுகிறோம், பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறோமே தவிர நாம் குறைவாகத்தான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்ற எண்ணம் நம்மகிட்ட இல்லை. நம்மிடத்தில் இதுல உறுதிப்பாடு இருக்கணும். எந்த நிலையிலையும் அமல்களை விட்டுவிடக் கூடாது. எந்த நிலையிலும் ஷைத்தான் என்ன செய்வான்? நம்முடைய உள்ளத்திற்கு ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவது போல நம்முடைய செயல்பாடுகளை சீர்குலைக்கவும் பல ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான். தூங்குறோம், சுபுகளை எழும்பணும், ஷைத்தான் வந்துருவான். எந்த தர்கா வணங்கியாவும் இருக்கார்கள், சமாதி வழிபாட்டுக்கு போகிறவர்கள், அந்த தர்கா வணங்கிகளை பார்த்தா சுபு தொழுகை தொழுகிறாங்க, அமல்கள்ல ஏதாவது ஒரு பேணுதலா இருக்கிறாங்க. அவரெல்லாம் சுபுல தூங்கல, இவன் சுபுல தூங்குறானே, ஏன்? இவன் தர்காவுக்கு போகல, இவன் இறைவனுக்கு இணை வைக்கல, இவன் இறைவனுக்கு இணை வைக்கிற மாதிரி ஒரு நிலைக்கு இவன் வரல. அப்ப இவனை கெடுக்கிறதா இருந்தா வேற வழியில கெடுக்கணும்னு சைத்தான் முடிவெடுத்திருக்கிறான். அப்ப எப்படி கெடுப்பான்? முதல்ல தொழுகையை பாழாக்கிடுவோம். தொழுகை ஒண்ணுமே அவன்கிட்ட இல்லைங்கும் போது அவன் உள்ளத்திலே ஒரு எண்ணம் வரும், ஆமா நாமையும் தொழுகணும், தொழுத என்ன கிடைக்க போகுது, தொழுகாட்டி என்ன நடக்க போகுது, அப்படி அல்லான்னு ஒருத்தர் இருந்தா ஏன் நமக்கெல்லாம் நஷ்டம் வருது, இப்படி எல்லாம் ஏற்பட்டு அல்லாவே இல்லைன்னு ஓடி போயிடுவான். இதுக்குதான் இந்த ஒவ்வொன்னா செல்லரிக்கிறது. அந்த மாதிரி சைத்தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை அட்டாக் பண்ண வருவானே. இந்த அமல்கள்ல நாம உறுதியா இருந்தோம்னா அவனுக்கு சம்மட்டி அடியா போயிடும், நம்மளுடைய உறுதிப்பாடு குலையாது. சஹாபாக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ஏராளமான நன்மைகளை செய்தாலும் கூட அவர்கள் வாழ்க்கையில தான் செய்து கொண்ட நன்மைகளை குறைவாக நினைத்து வெட்கப்பட்டார்கள். நபி தோழர்களில் பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்களை மனப்பாடம் செய்தவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அபூ ஹுரைரா என்கிற நபித்தோழர் மக்களுக்கு சத்திய மார்க்கத்தை எடுத்து சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு உலகெங்கிலும் ஹதீஸ் கிரந்தங்களில் நாம் ஏராளமான ஹதீஸ்கள்ல இடம்பெற்ற சஹாபி அபூ ஹுரைராவை பார்க்கலாம். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரே எப்ப? மக்காவுலையா?
மக்கால அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஏற்றுக்கொண்ட நேரத்திலா நபிகளாரோடு மக்காவிலே 13 ஆண்டுகள் பயணித்த தோழரா அவரு இல்ல. மதினாவுல இஸ்லாத்தை ஏற்றவரா? மதினால ஆரம்பத்திலேயே இல்ல. பத்ர் முடிந்து உஹது முடிந்து கைபர் யுத்தம் நேரத்தில் வந்தவர் தான் இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபிகள் பெருமகனாரோடு சில ஆண்டுகள் சிநேகம் கொண்டவர்கள், பழகியவர்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்லாயிரக்கணக்கான அறிவுரைகளை உலகத்திற்கு எடுத்து சொன்னவர்கள். அவர்கள் நபிகள் நாயகத்தின் அறிவுரைகளை சொன்னது மட்டுமல்ல, அதை செயல்படுத்தியவர்கள். தன்னுடைய மரண தருவாயில் இருக்கிற பொழுது அழுது கொண்டிருக்கிறார். எதற்காக அழுகிறார்? கேட்கிறார்கள், ஏன் அழுகிறீங்கன்னு. அவர் சொல்கிறார், தூளு ஹயாத்தி, என்னுடைய வாழ்க்கை ரொம்ப நீளமாக இருந்தது. ஒக்கில்லத்து சாதி, ஆனால் நான் தயார்படுத்தி கொண்டது குறைவாகத்தான் இருந்தது. அவர் கிட்டத்தட்ட தன்னுடைய 70 வயசு நெருக்கத்தில் இறக்கிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு சில ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறாரு. இருந்தாலும் கூட பல்வேறு அமல்களில் தொடர்பாக இருந்தாலும் கூட, அதை தொடர்ச்சியாக பேணுதலோடு நடந்தாலும் கூட, பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்களை உலகத்திற்கு எடுத்துரைத்திருந்தாலும் கூட அவர் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கை குறைவுதான், என் வாழ்க்கை ரொம்ப நீளமா இருக்குது, நான் சேமித்துக் கொண்டது குறைவுங்கிறார். அவர் எந்த அளவிற்கு அமல் செய்வார் தெரியுமா? ஃபர்லான தொழுகையில் ரொம்ப பேணிக்கையாக இருக்கிறார்கள் என்பதை விட அவர் சுன்னத்தான காரியங்களில் எந்த அளவிற்கு பேணிக்கையாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்விடத்திலே பெற்ற பல்வேறு அறிவுரைகள் ஒன்றை சொல்கிறார்கள், அவுசானி ஹலீலி, என்னுடைய தோழர் நபிகள் நாயகம் எனக்கு சில விஷயங்களை அறிவுரை வழங்கினார்கள். ஸலாத்துல் லுஹா, லுஹா தொழுகையை தொழுவதற்கு அறிவுரை வழங்கினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லுஹா தொழுகையை அறிவுரை வழங்கினார்கள். லுஹா தொழுகை எது? லுஹர் இல்ல, சுபுவுக்கு பிறகு, சூரியன் உதித்ததற்கு பிறகு அந்த காலை பொழுதிலே தொழப்படுகிற தொழுகை, முற்பகலிலே தொழப்படுகிற தொழுகை லுஹா என்கிற தொழுகையை நபிகளார் சொன்னார்கள். சலாத்தல் வித்ர், வித்ரு தொழுகை, ஐவேளை தொழுகையை முடித்துவிட்டு இரவுகளில் தொழப்படுகின்ற தொழுகைகளில் கடைசி தொழுகையாக அமைக்க வேண்டிய தொழுகை வித்ரு தொழுகை இருக்கிறதே, அந்த வித்ரு தொழுகையை நபிகளார் எனக்கு வலியுறுத்தினார்கள். வஸலாஸத ஸௌமின் மின் குல்லி ஷஹரின், ஒவ்வொரு மாதமும் 3 நாள் நோன்பு வைப்பது. பிறை 13, 14, 15 என்று 3 நாள் சுன்னத்தான நோன்பு வைப்பதை சொன்னார்கள். அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபிகளார் எனக்கு எப்பொழுது சொன்னார்களோ அதிலிருந்து என்னுடைய வாழ்நாளில் ஒரு நாள் கூட நான் இந்த சுன்னத்தை விட்டதில்லை. வித்ரு தொழுகையை அவர் விட்டதில்லை, லுஹா தொழுகையை விட்டதில்லை, மாதா மாதம் 3 சுன்னத்தான நோன்பை விட்டதில்லை. இவர் லுஹாவுடைய தொழுகையை பேணிக்கையா நடந்தவர், வித்ரு தொழுகையிலே பேணுதலாக இருந்தவர், ஃபர்லான தொழுகையில் இன்னும் பேணுதலாக இருந்திருப்பார். மாதா மாதம் 3 நாட்கள் நோன்பு வைத்தவர், அவ்வளவு பேணுதலாக இருந்தவர் சொல்கிறார், நான் என்னுடைய வாழ்க்கையிலே, நீளமான வாழ்க்கையிலே குறைவாகத்தான் தயாரித்துக் கொண்டேன் என்று கவலைப்படுகிறார். கடைசி வரைக்கும் அந்த அமல் அவரோடு ஒட்டி இருந்ததே, அந்த மாதிரி இருந்ததா? நம்மிடத்தில் வித்ரு தொழுகை இருக்கு, எப்ப இருக்கு? ரமலான்ல இருக்கு. மத்த நாள்ல இருக்குதா? வித்ர் என்ன, ஃபஜ்ரே நம்மள்ட்ட இல்ல என்ற நிலை இருந்தால் நாம் அதற்கு வெட்கப்பட வேண்டும். இதில் நம்மிடத்தில் உறுதி இல்லை என்று புரிந்து கொள்ளுங்கள். அந்த உறுதியை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் நபிகளாரிடமிருந்து பெற்ற ஒவ்வொரு அறிவுரை, ஃபர்ல் மட்டுமல்ல சுன்னத்தும், ஒவ்வொரு அறிவுரையும் வாழ்நாள் முழுக்க செய்யணும்னு ஆசைப்படுவார்கள். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்ன தெரியுமா? அத்வமுஹு இன் கல்ல, குறைவா இருந்தாலும் நிரந்தரமா செய்யணும், அது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், கடைசி வரைக்கும் செய்யணும். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்கள், சஹாபாக்கள் எப்படி கடைபிடித்தார்கள்? ஒரு நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபாத்திமா நாயகிடத்திலே சொல்கிறார்கள், தன் மனைவி நபிகளாருடைய மகள் ஃபாத்திமாவிடத்திலே சொல்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தோல் பாத்திரத்திலே தண்ணீரை சுமந்து வெகு தூரத்திலிருந்து எடுத்து இப்படியே சுமந்துகிட்டே வந்து, கொடை மாதிரி இல்ல, அது வலது பக்கம் இடது பக்கம் வைக்கிற மாதிரி இல்ல, தலைமையில வைக்கிற மாதிரி இல்ல,
தோல் பாத்திரத்தை எடுத்து தனக்கு முன்னால் சுமந்து கொண்டு தண்ணீரை வெகு தூரமாக கொண்டு வந்து சுமந்து கொண்டு வீட்டுக்கு வராங்க. இதன் காரணமாகவே தனக்கு பெரிய ஒரு புண்ணு ஏற்பட்டுருச்சு. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் மனைவிட்ட சொல்றாங்க, நீ நபிகள் நாயகத்திட்ட போ. தந்தைக்கு அனுப்புறாங்க, அவங்க மாமாட்ட அனுப்புறாங்க, அவங்கள்ட்ட போ. அவர்கள் அரசாங்கத்தில் இருக்கின்ற சில அடிமைகளை கொடுத்தால் அவர்களை வைத்து நம்ம தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த உடல் உளைச்சலால் நபிகளாரிடத்திலே வந்து அடிமைகளை கேட்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசாங்கத்தினுடைய கருவூலத்திற்கு சம்பந்தப்பட்ட அடிமைகளை கொடுக்க முடியாது. என்ன பண்றாங்க? புண்ணு தானே, கஷ்டம் தானே, இதை விட சிறந்தது, இந்த அடிமைகளை விட சிறந்ததை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? நீ இரவில் உறங்க செல்கிற பொழுது சுபஹானல்லாஹ் 33 வரை சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ் 33 வரை சொல்லு, அல்லாஹு அக்பர் 34 வாட்டி சொல்லு. இப்படி சொல்லிட்டு உறங்குனாங்க. எதற்கா? பகலில் பட்ட சிரமத்திற்கு ஏற்பட்ட காயத்திற்கான மருந்து. ரொம்ப டயர்டா இருக்கும். யாராவது காலமுத்தி விட மாட்டாங்களான்னு நினைப்பான். காலையிலிருந்து மாலை வரை நின்று நடந்து அமர்ந்து எழுந்து பல்வேறு வேலைகளில் ஈடுபடுபவர்கள் யாராவது காலமுத்தி விட மாட்டாங்களா? அப்படியே தூக்கம் ராகத்தா வரும். அந்த மாதிரி பெண்கள் ஒண்ணு முதுகு வலி அல்லது இடுப்பு வலி அல்லது உடல்நிலை பலவீனம், இரத்த அணுக்கள் குறைவு இருக்கின்ற பாத்திரங்களை கழுவுறாங்க, குளிர்ந்த இடங்கள்ல கைகள் படுகுது. அப்ப குளிர்ந்த நீர்கள்ல கைகள் பட்டு 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 மிகப்பெரிய அளவுல உடல் அழுத்தம். அப்படியே படுக்கிற பொழுது யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? இப்படின்னு ஒரு ஆறுதலை தேடுகிற பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், உங்களுக்கு இதையெல்லாம் விட சிறந்ததை சொல்கிறேன், சுபஹானல்லாஹ் 33 வாட்டி சொல்லுங்க. எந்த மன உளைச்சல் உடல் உளைச்சல் இருந்தாலும் இந்த 33 வாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே தூக்கம் வந்துடும். சொல்லிட்டு தூங்குங்க. இதை சொல்லிக் கொடுத்தார்கள். மிகச்சிறந்த மருந்தாக சொன்னார்கள். அந்த மாதிரி ஒரு மருந்தாக சொன்னார்களே, இதை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொன்னார்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகளாரிடம் இருந்து இதை என்றைக்கு நான் கற்றுக்கொண்டேனோ என் வாழ்க்கையில ஒரு இரவு கூட நான் சொல்லாம தூங்குனது இல்லை, அதை சொல்லிட்டு தான் தூங்குவேன் நான். உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, ஒரு சிஃபின் என்கிற ஒரு யுத்தம் நடந்ததே, அந்த யுத்த நாளில் கடுமையான குழப்பம், அந்த யுத்த களத்திலே இருந்தீர்களே, அந்த நாளின் இரவில் கூடவா இதை நீங்கள் ஓதினீர்கள்? அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஆமாம், அந்த இரவிலும் நான் ஓதினேன் என்றார். எந்த கட்டத்திலும் அந்த அமல்களை கைவிடாதவர்கள் தான் அந்த சஹாபாக்கள். அல்லாஹுவினுடைய அருளை, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்ற தோழர்கள். அந்த திருப்தியை நாமும் பெற வேண்டும் என்றால் இந்த அமல்களை செய்வதில் உறுதிப்பாடு இருக்கணும். என்ன உறுதி? நாம இங்கிருந்து வெளியே போறோம், சாயங்காலம் நேரம், மகரிப் நேரம், வெளியே போகும்போது சைத்தான் அப்படியே போடுவான், இப்ப டிராபிக் இல்ல, வெளியே போயிட்டு வந்து மகரிப் தொழலாம். சரி, போயிட்டு வந்து தொழுவுமே, 7 மணிக்கெல்லாம் வரலாம்னு தோணும். சைத்தான் சொல்லுவான், 1/2 மணி நேரத்தில் வந்துடலாம். போயிட்டு மணியை பார்த்தா 10. என்ன போச்சு? மகரிப் போச்சு, அப்புறம் இஷாவும் போச்சு. சரி, ஒழு செய்வோமா? பனியா இருக்கு, பாத்துக்க. சைத்தான் அடுத்து, பனியா இருக்குதா, சரி பரவாயில்ல, சுடுதண்ணி வச்சா கேஸ் என்ன செலவா வருது, இதுக்கெல்லாம் சுடுதண்ணி வச்சா என்ன பண்ணலாம்? தயமம் பண்ணலாமா, ஒழு செய்யலாமா? டவுட் வந்துருச்சுல்ல, ஸ்டடி இருக்கு அதுல மனசு. அடுத்து கிளப்பான், 3 4 7 ரக்காத்து. உனக்கு எவ்வளவு உடம்பு உளைச்சலா இருக்கு, சுபுல இருந்து நீ ஆரம்பிச்சுக்க. சரி ஹைட், இனிமேல் நாளையில இருந்து நல்ல தொழுகையாலேயே மாறிடலாம். தூங்குனது பிறகு காலைல 10 மணிக்கு எந்திரிப்பார், அது உடல் உளைச்சல் இருந்துச்சு இல்ல, எந்திரிப்பார். சரி, இனிமேல் லுகர்ல இருந்து முஸ்லீமா மாறிடலாம். இப்படியே சாவடிச்சுமா சைத்தான். பாவங்களை தூண்டுவது, பாவங்களை அழகாக்குவது, நன்மைகளை பாரதூரமானதாக ஆக்குவதுதான் சைத்தானுடைய வேலை. நபிகள் நாயகம் பிரார்த்தனை செய்தார்கள், இறைவா ஹப்பிப் இலைனல் ஈமான், ஈமான் இருக்கிறதே, நல்ல பல காரியங்கள் இருக்கிறதே, அதை எங்களுக்கு அழகாக காட்டு. ஒக்கஹு கர்ரிஹு அலைனல் ஃபுசூக்க வல் இஸ்யான், மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள், தீமைகளை பார்த்தால் வெறுப்பை ஏற்படுத்து. நம்ம இடத்துல இப்ப குரான் எடுத்து படி, குரான் எடுத்து படிக்கணுமா? குரான் எங்க இருக்கு? செல்ஃப்ல இருக்கு. அங்கிருந்து போய் எடுத்து வந்து ஓதி பல மாசம் ஆச்சே, ஓத வருமானு தெரியல, அதோட முடிஞ்சிருச்சு, படிக்கிறது இல்லை.
இல்ல அந்த போன்ல ஃபேஸ்புக்ல ஏதோ ஒரு கருத்து வந்திருக்கிறாம்ல, எடு, விடிய விடிய இருக்கும். எது அழகா தெரியும்? வெட்டியா நேரத்தை கழிப்பது அழகா தெரியும். எது சிரமமா இருக்கிறது? நன்மைகள் அதை சம்பாதிப்பது சிரமமா இருக்கிறது என்றால் நம்முடைய உள்ளம் பலவீனமா இருக்கிறது. இவர்கள் நிலை குலைந்து சின்ன பின்னமாக போய் விடுவார்கள். எதை வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கணும்? பாவத்தை வெறுப்பவர்களாக, புண்ணியத்தை நேசிப்பவர்களாக இருப்பார்களே, ஆனால் கொள்கை உறுதி தக்க வைக்கப்படும். இது போன்று நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் நிலையான உள்ளத்தோடு நாம் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அமல்கள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த அமல்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற எண்ணம் தொடர்ச்சியா இருக்கணும். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கொள்கை ஏற்ற நேரத்தில் அல்லாஹ்வுக்காக செய்யறோம்னு செஞ்சுக்கிட்டே இருப்போமா? அந்த எண்ண ஓட்டம் அதே தொடர்ச்சியா இருந்தா பிரச்சனை இல்லை. ஒரு 5-6 வருஷம் கழிச்சு, ஏன் நாமளே கஷ்டப்படணும், இவங்க பண்ணா என்ன, நாமளே கஷ்டப்படணுமா, கஷ்டப்பட மாட்டேன் என்று ஒதுங்க வைக்கும். இப்ப ஒருத்தன் நான் இந்த மார்க்க பணியை செய்ய மாட்டேன் என்று ஒதுங்குவானே, ஆனால் தனக்குத்தானே தீமைகளை அவன் அள்ளிக்கொண்டான். ஏன்? அவன் செஞ்சா அவன் கபருக்கு நன்மை, செய்யலைன்னா அவன் கபருல நன்மை இல்லை. இவன் அதை யோசிக்க மாட்டான். அவரு செய்யல, நான் ஏன் செய்யணும்? நன்மை எப்படி பார்க்கறான்? அவரு செய்யல, நான் ஏன் செய்யணும்? தீமை எப்படி பார்க்கறான்? அவரே செய்யறாரு, நான் செஞ்சா என்ன தப்பு? அடுத்தவர்களை பார்க்காதீர்கள். உங்களுடைய நிலைக்கு மறுமையில போய் நிற்பீர்களே, உங்க தாய் வரமாட்டார். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாயிபத்திஹி வ பனீஹி. மறுமை நாள்ல பெத்த தாயை விட்டே ஓடி போயிடுவான். அப்ப ஏன் நீங்க மத்தவங்களை பாக்குறீங்க? கூட பிறந்த சகோதரனை விட்டு ஓடி போயிடுவான். ஏன்? நமக்கு இருக்கிற அமல்களை வச்சு, நமக்கு கிடைக்கிற கூலியை வச்சு நம்ம சொர்க்கத்துக்கு போனா போதுங்கிற நெருக்கடி அவனுக்கு வந்துடும். அந்த நேரத்துல ஏன் மத்தவங்களை பார்ப்பீங்க? பார்க்க மாட்டீங்களே. துன்யாலையே நீங்க மத்தவங்களை பாக்குறீங்க. ஷைத்தான் எப்படி கிளப்புவான்? அவர் செஞ்சாரா, இவர் செஞ்சாரா, அவருக்கு நல்ல பேரு, இவருக்கு நல்ல பேரு, நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட, உனக்கு எந்த பேரும் இல்ல, செய்யாத, இப்படியே தூண்டி விடுவான். அல்லது செய்யாம இருக்கிற நேரம் பார்த்து ஷைத்தான் அடுத்து கிளப்பான். பாரு, இவ்வளவு காலம் நீ கஷ்டப்பட்ட, இன்னைக்கு ஒரு நாள் இவங்க கஷ்டப்பட்டு இவங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிருச்சு, அதனால இனிமேல் நீயே நிறைய செய், அவங்கள செய்ய விடாத, இப்படி கிளப்போம். மொத்தத்துல நம்மளுடைய நன்மைகளை எல்லாம் பாழாக்குறது அவன் பொழப்பு. நாம எவன் தடுத்தாலும் சரி, படைத்தவன் திருப்திக்காக நம்ம செய்யறோம், செஞ்சோம், இனி செய்வோம். இப்படி இருந்தான்னு வைங்க, ஷைத்தானால் நெருங்கவே முடியாது. என்னடா இது, இவனை குழப்பம் பண்ண முடியலையே, இவனை கெடுக்க முடியலையே, இவனை சீர்குலைக்க முடியலையே என்று அவன் ஒதுங்கி ஓடி போயிடுவான். அல்லாஹ்வுடைய அழகான முறையிலே ஒரு திருவசனம் சொல்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஷைத்தானோடு பேசுகின்ற ஒரு உரை. ஷைத்தான் என்ன செய்கிறான்? நான் மனித குலத்தை வழிகெடுத்து விடுவேன்கிறான், மனித குலத்தை பாழாக்கிடுவேங்கிறான், ஆசை வார்த்தைகளை காட்டி அவர்களை பாழாக்கிடுவேன், எச்சரித்து பயமுறுத்தி பாழாக்கிடுவேன், அவர்களை நிலை குலைய செய்து சின்ன பின்னமாக்கிடுவேன். இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லசீன், என்றாலும் மன தூய்மையோடு இறை திருப்தியை நாடி பணி செய்யக்கூடியவர்களை என்னால் ஒன்றும் பண்ண முடியாது என்று ஷைத்தான் ஒதுங்கி ஓடுவானே, பதறுவானே. அந்த இடம் எது? இஹ்லாஸ், மன தூய்மை. அதை மட்டும் பாருங்க. நம்ம பார்க்கலாம், சில பேர் இருப்பாங்க, ஃபஜ்ருக்கு வருவாங்க, லுஹருக்கு வருவாங்க, மகரிப்ல வருவாங்க, இஷால வருவாங்க. அவர்களை பார்த்தீங்கன்னா அவர்களுடைய மனம் எப்படி இருக்கும்? நாம ஃபஜ்ருக்கு வரும்போது 5 பேர் தொழுதாங்க, லுகருக்கு வரும்போது 50 பேர் தொழுதாங்க, மகரிபுக்கு வரும்போது 500 பேர் தொழுதாங்க. ஆனா 5 பேர் வந்தப்பவும் அவர் வராரு, 500 பேர் வரும்போதும் வராரு, 50 பேர் வரும்போது வராரு, பெருநாள்ல தொழும்போது 5000 பேர் வரும்போது வராரு. ஏன்? தன் கபருக்காக அவர் வராரு. இதே மாதிரி நாம் நற்பணி செய்கிறோம். நாமோடு நற்பணி செய்வதிலே 10 பேர் இருந்தாலும் செய்வோம், 100 பேர் இருந்தாலும் செய்வோம், நமக்கு பொறுப்பு இருந்தாலும் செய்வோம், நமக்கு பொறுப்பு வழங்கப்படாவிட்டாலும் செய்வோம் என்று செய்தால் நாம் அல்லாஹ்வுக்காக செய்யறோம்னு அர்த்தம். நாம் என்ன செய்யறோம்? எனக்கு பொறுப்பு கொடுத்தீங்கன்னா செய்வேன், பொறுப்பு கொடுக்கல பள்ளிவாசல் பக்கம் கூட வரமாட்டேன்னு இஸ்லாத்தை விட்டு வெளியோடி போயிடுவான். இது நாள் வரைக்கும் செய்தது என்ன?
அற்ப ஆதாயம், உலக ஆதாயம். யார் மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நற்காரியங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அடையாளப்படுத்தி காட்டி விடுவான். இவன் அல்லாவுக்காக செய்யல, பேருக்கும் புகழுக்கும் செஞ்சான்னு காட்டி கொடுத்துருவான். அல்லாவுக்காக செய்தவர்கள் தான் மறுமை நாளில் கூலி பெறுவார்கள். அப்ப நாம் நம்முடைய நற்காரியங்களை மன தூய்மையோடு செய்வோம். எப்ப செஞ்சோம்? இந்த கொள்கை ஏற்ற புதுசுல ரொம்ப ஆர்வமா, கணக்கில்லாம, நேரம் பார்க்காம, பாரபட்சம் இல்லாம, யார் என்னன்னு தராதரம் பார்க்காம, பொறுப்பு இருக்கா பொறுப்பு இல்லையான்னு பார்க்காம இழுத்து போட்டு செய்தோம். போக 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 அப்படியே கழுத தெரிஞ்சு கட்டெரும்பாச்சும்பாங்களே, அப்படி போயிடும். அப்படி போகக்கூடாது. நாம் இந்த மார்க்கத்திற்காக பயணம் செய்ய முனைந்த பொழுது, துவங்கிய பொழுது எப்படி ஆர்வத்தோடு இறை திருப்தியை மட்டும் நாடினோமோ, உலகத்துல யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இறைவன் திருப்தி அடைவானா, இதை செஞ்சா அல்லாஹ் கூலி வழங்குவானா, செய்யுங்க. இதை செஞ்சா அல்லாஹ் கூலி வழங்க மாட்டானா, செஞ்சிடாதீங்க. நாம் ஒரு வேலையை செய்ய போறோமா, இப்ப நம்ம இந்த வேலையை தொடங்குறோம், இது அல்லாஹ்ட்ட இருந்து நமக்கு நன்மையை பெற்று தருமா, தரும், செய்யுங்க. இது அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று தருமா, செய்யுங்க. அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று தராதா, பேசாம ஓரம் கட்டிடுங்க. அவர் சொல்றாரு, இவர் சொல்றாரு, 1000 பேர் புகழ்கிறார்கள், இகழ்கிறார்கள், கவலைப்படாதீங்க என்கிற மனநிலை ஒருத்தனுக்கு இறுதி வரை இருந்தால் அவன் நாளை மறுமை நாள்ல மிகச் சிறந்த முறையில் சுவனத்தில் நுழைய முடியும். அப்படிப்பட்ட கொள்கை உறுதிமிக்கவர்களாகவும், அந்த கொள்கையை உறுதியை நம்முடைய வாழ்க்கையில நீடித்திருக்க செய்யும் வகையிலே மன தூய்மையாளர்களாகவும், நல்ல அமல்கள் பல செய்யக்கூடியவர்களாகவும், இறுதி கட்டம் வரை, இறுதி மூச்சு வரை ஈமானிய உள்ளத்தோடும், இறையச்சத்தோடும், இறை திருப்தியை எதிர்பார்க்கின்ற இஹ்லாஸோடும் நம்முடைய வாழ்க்கையை எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்து கொடுத்து நம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாக்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.